அத்தியாயம் 200. ஜஸ்டின் ஒரு கிரிமினலா? வேலன் ஃபேமிலி சரவணன் பாட்டியின் 70வது பிறந்த நாளை கிராண்டாக செலிப்ரேட் செய்ய அரேஞ்ச் செய்திருந்தனர். அந்த பார்ட்டிக்கு சரவணன் ஜஸ்டினை கூட்டிக் கொண்டு சென்றான். எதற்காக இந்த பிறந்த நாள் இவ்வளவு கிராண்டாக கொண்டாடப்படுகிறது என்ற காரணத்தை ஜஸ்டின் சரவணனிடம் சொல்லிக் கொண்டு வந்தார். ஜஸ்டின் சொன்ன காரணங்கள் சரவணனுக்கும் சரியாக தான் பட்டது. சரவணனும் அவனது தந்தையும் வேலன் ஃபேமிலிக்கு திரும்பி வருவதற்கு முக்கியமான காரணமே வேலன் ஃபேமிலி சரவணனின் தாத்தா இறந்த பிறகும் அதே ஸ்டேட்டஸுடன் தான் இருக்கிறதா, இல்லை அந்த ஃபேமிலிக்குள் வேறு ஏதும் நடக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ளதான். மிஸ்டர் வேலன் அந்த ஃபேமிலிக்குள் வருவதற்கு 2 காரணம் இருந்தது. ஒன்று அவரது தாயை சந்திப்பதற்காக, மற்றொன்று யாருடனும் பகிர்ந்து கொள்ளாத ஒரு ரகசிய இன்டென்ஷன் இருந்தது. அது வேறு ஒன்றுமில்லை, வேலன் ஃபேமிலிக்கு உதவிடதான் நினைத்தார். சரவணனும் ஜஸ்டினும் உள்ளே என்டர் ஆகும் பொழுது 2 போலீஸ் அவர்களை மறித்து ஜஸ்டினை தங்களுடன் வருமாறு அழைத்தனர். ஹலோ சார், நீங்க தப்பான ஆளை கூப்பிடுறீங்கன்னு நினைக்கிறேன். நான் சாதாரண டிரைவர். நீங்க எதுக்காக என்ன கூப்பிடுறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா என்று ஜஸ்டின் கேட்டார். நாங்க சரியான ஆளை தான் கூப்பிடுறோம். நீங்க தானே ஜஸ்டின்? உங்களை நாங்க இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டியிருக்கு. அதனால பிரச்சனை பண்ணாம தயவு செஞ்சு எங்க கூட வந்துருங்க என்று அழைத்தனர். ஜஸ்டினை திடீர் என்று போலீஸ் கூப்பிட்டதும் சரவணன் எதுவும் புரியாமல் அவரை பார்த்தான். சரவணன் முகத்தில் கலவரத்தை பார்த்த ஜஸ்டின் தனக்கு ஒன்னும் இல்லை என்பது போல் தலையை அசைத்தார். எனக்கு ஒன்னும் ஆகாது பாஸ், நீங்க முதல்ல போய் பார்ட்டி அட்டெண்ட் பண்ணுங்க, நான் பின்னாலேயே வந்துடுறேன் என்று சொன்னார். அவர் அவ்வளவு சொல்லியுமே சரவணனிற்கு ஏதோ போல் இருந்தது. ஏதோ தவறாக நடக்கிறதோ என்ற எண்ணமும் சரவணனின் மனதில் தோன்றியது. அவனின் முகத்தில் இன்னும் கலவரம் இருப்பதை பார்த்த ஜஸ்டின் சிரித்துக்கொண்டே அவனிடம் பேசினார். இந்த கோஸ்ட் டவுன் ஒன்னும் அவ்வளவு பயங்கரமானதில்ல, அதனால எதுவும் யோசிக்காம முதல்ல உள்ள போங்க என்று சொல்லிவிட்டு அந்த 2 காவலர்களுடனும் ஜஸ்டின் சென்றார். அவனும் சிரித்துக்கொண்டே, நான் முன்னால போறேன், சீக்கிரம் வந்துருங்க. நான் ஆஃப்டர்நூன் வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். அப்போ நீங்க வரலன்னா உடனே நான் உங்களை தேடி வந்துருவேன், பாத்துக்கோங்க. ஓகே பாஸ், சரி, அப்புறம் மீட் பண்ணலாம் என்று சொல்லிவிட்டு ஜஸ்டின் அங்கிருந்து நகர்ந்தார். ஜஸ்டின் கேஷுவலாக நடந்து வருவதை அந்த 2 காவலர்களும் ஆச்சரியமாக பார்த்தனர். என்னாச்சு, ஏன் அப்படி பாக்குறீங்க? என் கூட சண்டை போட போறீங்களா? அப்போ அதுக்கு நான் ரெடி. ஏன்னா போற வழி வரைக்கும் எனக்கு கொஞ்சம் போர் அடிக்கும்ல, சண்டை போட்டுக்கிட்டே போனா கொஞ்சம் ஜாலியா இருக்கும், அதான் என்று அவர்களை பார்த்து சிரித்துக்கொண்டே ஜஸ்டின் சொன்னார். அவர்கள் பதிலுக்கு எதுவும் சொல்லவில்லை. ஆனால் கூட்டிட்டு போறது இன்வெஸ்டிகேஷனுக்கு, பயப்புள்ளைக்கு பேச்ச பாரு என்பது போல் இருந்தது அவர்களது பார்வை. வேலன் ஃபேமிலியின் வீட்டு என்ட்ரன்ஸில் இருந்து வெளியே வந்த வைஷ்ணவி ஜஸ்டின் போலீசால் கூட்டி செல்லப்படுவதை பார்த்தாள். வைஷ்ணவிக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. அந்த சந்தோஷத்தை அனுபவித்துக் கொண்டே மறுபுறம் திரும்ப அங்கு சரவணன் வந்து கொண்டிருந்தான். ஓ மை காட், இது யாரு? சரவண மாதிரி இருக்கு என்று வைஷ்ணவி எகத்தாளமாக அவனிடம் கேட்டாள். வாசலில் வைஷ்ணவி நிற்பதை துளியும் சட்டை செய்யாமல் சரவணன் வேறுபுறம் திரும்பிக் கொண்டு வந்தான். கொஞ்சம் கூட டிசிப்ளின்னா என்னன்னு தெரியாதவன், பெரியவங்களை பார்த்தா விஷ் பண்ணணும்னு கூட அவங்க அம்மா சொல்லி கொடுக்கல போல என்று தனக்குள் முணுமுணுத்துக் கொண்டாள் வைஷ்ணவி. ஐயோ, இங்க நிக்கிறது யாரு? நீங்களா? உங்களை நான் கவனிக்கவே இல்லையே. அப்புறம் பொதுவா நான் 2 விதமான ஆளுங்க கிட்ட பேசவே மாட்டேன். ஒன்னு காது கேட்காதவங்க, ஏன்னா அவங்க கிட்ட பேசி எந்த பலனும் இருக்காதுல்ல என்று சொன்னான். அவனின் அந்த பேச்சு வைஷ்ணவிக்கு இரிட்டேட்டிங் ஆக இருந்தது. ஆனால் அந்த இன்னொரு ஆள் யார் என்று தெரிந்து கொள்வதில் மிகவும் ஆர்வமாக இருந்தாள். அதனால், சரி, அந்த இன்னொரு ஆள் யாரு என்று கேட்டாள். இன்னொரு ஆளா? நீங்க யார கேக்குறீங்க என்று யோசித்தவன் பின்பு, ஓ, நான் பேச மாட்டேன்னு சொன்னேன்னு அவங்கள கேக்குறீங்களா? அது வேற யாரும் இல்ல, உங்கள மாதிரி ஆளுங்க தான். என் கூட பேசுற அளவுக்கு தகுதி இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு பேசுறீங்கல்ல, உங்கள மாதிரி ஆளுங்க கூட தான் எனக்கு பேச பிடிக்காது என்று சொன்னான். என்று சொல்லிவிட்டு அவனை பார்த்து முகத்தை சுழித்தாள். சரவணனும் வைஷ்ணவியும் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது பின்னால் ஒரு குரல் கேட்டது. மிஸ்டர் சரவணா, யூ ஆர் அண்டர் அரெஸ்ட் என்று சொல்லிக்கொண்டு 2 போலீஸ் அங்கே வந்தனர். போலீசாரின் குரல் கேட்டு திரும்பி பார்த்தான் சரவணன். என்னது, என்ன அரெஸ்ட் பண்றீங்களா? எதுக்காக? நான் என்ன தப்பு பண்ண என்று கேட்டான்.
நீங்க மத்தவங்கள கொலை பண்றதுக்காக கூடவே அடியால வச்சுக்கிட்டு இருக்கிறதா எங்களுக்கு நியூஸ் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அவனால நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அதுக்காக தான் உங்களை அரெஸ்ட் பண்றோம் என்று சொன்னார்கள். ஆமா சார், கரெக்டான டயத்துக்கு வந்தீங்க. இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் வெளியே விடுறதே தப்பு. முதல்ல அவங்கள அரெஸ்ட் பண்ணுங்க சார் என்று சொன்னாள். அப்பொழுது இங்க என்ன சத்தம் என்று கேட்டுக்கொண்டு சரவணனின் 3வது அங்கிள் அங்கே வந்தார். சரவணனின் 3வது அங்கிள் இதுவரைக்கும் சரவணனை பார்த்ததே இல்லை. இன்றுதான் முதல் முறை அவனை பார்க்கிறார். அவரது பார்வையிலேயே சரவணன் மீது அவருக்கு எந்த ஒரு நல்ல எண்ணமும் இல்லை என்பது நன்றாக தெரிந்தது. அவரை பார்த்த வைஷ்ணவி, அது ஒண்ணும் இல்ல, இவன் தான் சரவணன், அந்த ஆளோட பையன். இவனை அரெஸ்ட் பண்ணதான் போலீஸ் வந்திருக்கு என்று சொன்னாள். ஒருமுறை சரவணனை உற்று பார்த்தவருக்கு தன்னையும் அறியாமல் ஒரு உணர்வு வந்தது. என்னதான் அவன் மீது கோபம் இருந்தாலும் அவனை போலீசார் அரெஸ்ட் செய்ய நினைப்பதை பார்க்கையில் அவருக்கும் வருத்தமாக தான் இருந்தது. தான் ஆடாவிட்டாலும் தன் தசையாடும் என்பது உண்மைதானே. தனக்குள் தோன்றிய எண்ணத்தை புறம் தள்ளிவிட்டு வைஷ்ணவியிடம் பேச ஆரம்பித்தார். உனக்கு என்ன பைத்தியமா புடிச்சிருக்கு? இன்னைக்கு இங்க என்ன ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு உனக்கு தெரியும் தானே? அப்படி இருக்கும்போது எதுக்கு சம்பந்தம் இல்லாத ஆட்களை உள்ள விட்டுருக்க என்று சத்தம் போட்டார். என்ன ஃபங்க்ஷன் நடக்குது? பெரிய ஃபங்க்ஷன். என் புள்ளைய இவன் அடிச்சதை விடவா இந்த ஃபங்க்ஷன் பெருசு? இவன் ஆள் வச்சு என் புள்ளைய கைய உடைச்சிருக்கான். அத கேக்குறதுக்கு இந்த வீட்ல யாரும் இல்ல. ஆனா இவனை போலீஸ்ல புடிச்சு கொடுத்தா மட்டும் கேக்குறதுக்கு வரீங்களா? எந்த தப்பும் பண்ணாத என் புள்ள கைய எப்படி உடைச்சிருக்கான் தெரியுமா? அவன் எப்படி வழியில துடிக்கிறான் தெரியுமா? எல்லாத்துக்கும் காரணம் இவன் கூட இருப்பானே அந்த ஜஸ்டின், அவன்தான். அவன்கிட்ட சொல்லிதான் என் புள்ள கைய இவன் உடைக்க சொன்னான். அந்த ஜஸ்டின் ரொம்ப மோசமானவனா. அவன் வெளிநாட்டுல பல கொலைகளை செஞ்சுட்டு தான் இங்க வந்திருக்கானா. இத பாருங்க, அவனை அரெஸ்ட் பண்ண சொல்லி கவர்மெண்ட் சொல்லிருக்கு என்று சொல்லி தனது செல்போனை எடுத்து அனைவரிடமும் காண்பித்தாள். அதை பார்த்த சரவணன் ஒரு நிமிடம் அதிர்ந்து போனான். உண்மையில் அது ஜஸ்டினை அரெஸ்ட் செய்வதற்கான அரசு வாரண்ட் தான். ஆனால் அது அரபு மொழியில் இருந்தது. அவனை அரெஸ்ட் பண்ண சொன்னது ஒன்னும் நம்ம கவர்மெண்ட் இல்ல, ஹவுஸ் ஆஃப் அரப். அவனை அரெஸ்ட் பண்ண சொல்லிருக்காங்க. அவன மாதிரி ஒருத்த நம்ம ஃபேமிலிய சேர்ந்த ஒருத்தவன் கூட இருந்தான்னு தெரிஞ்சா அது நம்ம ஃபேமிலிக்கு மட்டும் பிரச்சனை இல்ல, இந்த ஹோல் கோஸ்ட் டவுனுக்கும் பிரச்சனை தான். இவனோட சேர்ந்து நம்மளும் அசிங்கப்பட்டு நிக்கணுமா என்று கோபமாக பேசினாள் வைஷ்ணவி. அவள் குரல் கேட்டு வீட்டில் உள்ள அனைவரும் அங்கு வந்து பார்த்தனர். அங்கிருந்த பல பேருக்கு இவன்தான் சரவணன் என்று தெரியாது. அதனால் ஒருவருக்கொருவர் இவன்தான் சரவணனா என்று அவனை பார்த்து ஒவ்வொரு விதமாக பேசிக் கொண்டிருந்தனர். அதே குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண், என்ன சகுனமோ, இவன் நல்ல சகுனத்துல பொறக்கல போல. பாரு, இத்தனை வருஷம் கழிச்சு இந்த குடும்பத்துக்குள்ள வரவன் வரும்போதே போலீஸோட வந்திருக்கான். இவ எல்லாம் இந்த குடும்பத்துக்குள்ள கடைசி வரைக்கும் வராம இருக்கிறதா நல்லது என்று சொல்லி தனது முகத்தை திருப்பிக் கொண்டாள். அங்கு இருந்த ஒவ்வொருவரும் சரவணனை ஒவ்வொரு மாதிரி பேசிக் கொண்டிருந்தனர். அவர்கள் பேசிய எதையும் காதல் வாங்காதது போல் சரவணன் நின்று கொண்டிருந்தான். அவனின் எண்ணம் முழுவதும் எப்படியாவது இன்று பாட்டியை பார்த்துவிட வேண்டும் என்றுதான் இருந்தது. இதையெல்லாம் தனது அறையில் உட்கார்ந்து பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தான் ஈஸ்வர். உனக்கு நல்லா வேணும்டா, இதுவும் வேணும், என்னமோ வேணும். இந்த குடும்பத்துல உள்ள ஒருத்தர் கூட உன்னை ஏத்துக்க மாட்டாங்க. அவ்வளோ ஏன், இதுக்கு மேல பாட்டி கூட உனக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டாங்க என்று சொல்லி ஆணவமாக சிரித்தான். அவர்கள் சொல்லும் எதுவும் சரவணாவிற்கு புரியவில்லை. ஆனால் ஜஸ்டின் மீது மட்டும் அவனுக்கு எந்த கோபமும் வரவில்லை. அவர் எவ்வளவு பெரிய அமேசிங்கான ஆளாக இருந்தால் அரபு நாடு வரைக்கும் அவருக்கு கான்டாக்ட் இருக்கும் என்று அவன் அவரை பெருமையாக தான் நினைத்தான். ஜஸ்டின் வந்த நாளிலிருந்து சரவணன் ஒரு நாள் கூட ஜஸ்டினை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணியதே இல்லை. ஜஸ்டின் என்ன சொன்னாலும் சரவணன் கண்ணை மூடிக்கொண்டு செய்வான். அந்த அளவுக்கு அவர் மீது நம்பிக்கை இருந்தது. ஜஸ்டின் கோஸ்ட் டவுனில் உள்ள சவுத் கேட்டில் இருக்கும் ராணுவத்திற்கு சொந்தமான இன்ட்ராகேட் அறைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அந்த அறைக்கு கொண்டு செல்லப்பட்டதும் ஜஸ்டினை கூட்டி வந்த அந்த 2 ஆபீசரும் அவரை விசாரித்தனர். சொல்லு, நீ எதுக்காக சவுதி அரேபியால இருந்து இங்க வந்த? சவுதி அரேபியாவில நீ எவ்வளவு பெரிய குற்றம் செஞ்சிருக்கேன்னு உனக்கு தெரியுமா? நீ மட்டும் இங்க இருந்தது வெளியே தெரிஞ்சா அது இந்த கோஸ்ட் டவுனுக்கே எவ்வளவு பெரிய அசிங்கம் தெரியுமா? நல்ல வேலை, உன்னை நாங்க சீக்கிரட்டா அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டோம். இப்ப சொல்லு, நீ எதுக்காக இங்க வந்த என்று கேட்டனர். ஜஸ்டின் அவர்கள் யாரையும் பொருட்படுத்தாமல் இருந்தார். பின்பு,
உங்க யாருக்கும் என்கிட்ட பேசுற அளவுக்கு குவாலிபிகேஷன் கிடையாது. முதல்ல சயனை கூப்பிடுங்க. இப்பவே அவனை வந்து உடனடியா என்ன பார்க்க சொல்லுங்க என்று அரகண்டான குரலில் பேசினார். ஜஸ்டின் சயன் பெயரை சொன்னதும் அவரிடம் இன்ட்ராகேட் செய்து கொண்டிருந்த அந்த 2 ஆபீசரும் அப்படியே அதிர்ந்து நின்றனர். ஜஸ்டின் அவருக்கு முன்பு நின்று கொண்டிருந்தவர்களிடம் உடனே சயன் வந்து தன்னை பார்க்க வேண்டும் என்று சொன்னார். உடனே அவர்கள் இருவரும் அதிர்ந்து போயினர். பின்பு, நீ பைத்தியமா? அவரு எவ்வளவு பெரிய ஆளு, அவர் எப்படி உனக்கு தெரியும்? நீயே சவுதி அரேபியால கொலையை செஞ்சுட்டு தப்பிச்சு வந்திருக்க, உனக்கு அவரை தெரியும், இதை என்ன நம்ப சொல்ற என்று கிண்டல் செய்தனர். இத பாருங்க, இப்பவே சயனை வந்து என்ன மீட் பண்ண சொல்லுங்க. ஒருவேளை சரவணனுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, அதுக்கப்புறம் பிரச்சனை உங்களுக்கு மட்டும் இல்ல, அந்த சயனுக்கும் சேர்த்துதான் என்று அவர்களை மிரட்டினார். ஜஸ்டின் அப்படி மிரட்டுவதை கேட்டவுடன் அவர்கள் இருவரும் கடுப்பாயினர். நாங்க சொல்லிக்கிட்டே இருக்கோம், நீ என்னடா எங்ககிட்டயே அதிகார தோரணையில பேசிக்கிட்டு இருக்க. உனக்கெல்லாம் வாயில சொன்னா சரி வராது, கையில 2 கொடுத்தாதான் சரி வரும் என்று சொல்லிவிட்டு அந்த ஆபீசரில் ஒருவன் வேகமாக ஜஸ்டினை அடிக்க சென்றான். அவன் கண்ணிமைக்கும் நேரத்தில் ஜஸ்டின் அவனை பிடித்து தரையில் ஓங்கி அடித்திருந்தார். அதை பார்த்த இன்னொருவன் கையில் போட்டிருந்த விலங்கு எங்கே என்று பார்த்தான். அந்த விலங்கு அந்த அறையில் ஒரு ஓரத்தில் கிடந்தது. நீ எப்படி உன் கையில மாட்டிருந்த விலங்க கழட்டின என்று அவன் ஆச்சரியமாக கேட்டான். அவன் அப்படி கேட்டதும் ஜஸ்டின் அந்த விலங்கை பார்த்து சிரித்த வண்ணமே அவனிடம் பேசத் தொடங்கினார். இதெல்லாம் எனக்கு சாதாரணம், ஒழுங்கா மரியாதையா நான் சொன்னதை செய்யுங்க, இல்ல விளைவு ரொம்ப மோசமா இருக்கும் என்று ஜஸ்டின் சொன்னார். ஒரு கொலைகார நீ, உனக்கே இவ்வளவு இருக்கும்போது ஸ்பெஷல் போர்ஸ்ல இருக்கிற எங்களுக்கு எவ்வளவு இருக்கும் என்று சொன்னான். பின்பு அவனுக்கு முன் இருந்த டேபிளை ஜஸ்டினின் பக்கம் வேகமாக தள்ளிவிட்டான். அவர் அதையும் கண்ணிமைக்கும் நேரத்தில் பிடித்து உடைத்திருந்தார். இது எப்படி நடந்தது? உன்னோட ஒவ்வொரு மூவும் எப்படி இவ்வளவு ஃபாஸ்டா இருக்கு? எங்களோட சீனியர் மூவை விட உன்னோடது ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு. நிச்சயமா நீ பயங்கரமான தீவிரவாதியா தான் இருப்ப என்று சொல்லிவிட்டு அவர்கள் இருவரும் அவனை அடிக்க சென்றனர். உள்ளே ஏதோ சத்தம் கேட்டதும் வெளியில் நின்று கொண்டிருந்த வீரர்களில் சிலரும் உள்ளே சென்று ஜஸ்டினிடம் சண்டை போட ஆரம்பித்தனர். அப்பொழுது அங்கே ஒரு கார் ஸ்மூத்தாக வந்து நின்றது. அந்த காரில் இருந்து சயன் இறங்கி வந்தார். சயனை பார்த்ததும் வெளியில் நின்று கொண்டிருந்த அனைத்து ராணுவ வீரர்களும் அவருக்கு சல்யூட் அடித்தனர். அவர்களை பார்த்து தனது தலையை அசைத்துவிட்டு உள்ளே வந்தவரின் காதில் யாரோ சண்டையிடுவது போல் சத்தம் கேட்டது. உடனே, உள்ள என்ன சத்தம்? உங்களுக்கு எத்தனை முறை சொல்லி இருக்கேன், டிசிப்ளின் ரொம்ப முக்கியம் என்று அங்கிருந்தவர்களை சத்தம் போட்டார் சயன். சார், காலையில ஏதோ சந்தேகத்தின் பேர்ல ஒருத்தன் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்தோம். வந்ததுல இருந்து அவன் உங்களை தான் பாக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். அதனாலதான் நம்ம ஆபீசர்ஸ் அவனை அடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் என்று வெளியில் நின்று கொண்டிருந்தவன் சொன்னான். என்ன, சந்தேகத்தின் பேர்ல ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணிட்டு வந்தீங்களா? அவன் என்ன பாக்கணும்னு வேற சொல்றானா? சாதாரணமான ஒருத்தனா இருந்தா இந்த மாதிரி இடத்துல வந்து இவ்வளவு பிரச்சனை பண்ண மாட்டானே. கண்டிப்பா ஏதோ தப்பு நடக்குது. சரி, அவன் பேர் என்ன என்று சயன் கேட்டார். சார், அவரோட பேர் ஏதோ ஜஸ்டின்னு சொன்னாங்க என்று அந்த ராணுவ வீரன் சொன்னான். கேஷுவலாக நின்று கொண்டிருந்த சயன் ஜஸ்டின் என்ற பெயரை கேட்டதும் அதிர்ந்து போனார். என்ன, இப்ப நீ என்ன பேர் சொன்ன என்று அதே அதிர்ச்சியுடன் கேட்டார். சார், அவர் பேரு ஜஸ்டின் என்று அந்த ராணுவ வீரன் சொல்லி முடிக்கும் முன்பே வேகமாக நடந்து இன்டர்கேட் அறைக்கு சென்றார் சயன். சயன் ராணுவத்தில் மிகவும் பெரிய பொறுப்பில் இருப்பவர். அவருக்கு உண்டான மதிப்பும் அதிகாரமும் இந்த சிட்டியில் வேறு யாருக்கும் இல்லை. இதுவரைக்கும் சயன் யார் பெயரை கேட்டும் இப்படி அதிர்ந்தது கிடையாது. அப்படிப்பட்ட சயன் இன்று இப்படி அலறி அடித்துக் கொண்டு உள்ளே ஓடுவதை பார்த்து அங்கு நின்று கொண்டிருந்த அனைத்து வீரர்களும் ஆச்சரியத்தில் மூழ்கினர். சயன் இன்டர்கேட் அறைக்குள் சென்று பார்க்க அங்கு அவனது வீரர்கள் அனைவரும் கீழே உருண்டு கொண்டிருந்தனர். ஒருவனது கையை பிடித்து ஜஸ்டின் திருகிக் கொண்டிருந்தார். அதை பார்த்ததும் தான் சயனருக்கு நிம்மதியே வந்தது. நல்ல வேளையா, ஜஸ்டினுக்கு எதுவும் அடிபடல, இல்லனா என்னோட நிலைமை மோசமாயிருக்கும் என்று சொல்லிக் கொண்டே உள்ளே சென்றார். பின்பு ஜஸ்டினை பார்த்து, யூ ராஸ்கல், நீ எப்ப இங்க திரும்பி வந்த என்று கேட்டார். தரையில் விழுந்து கொண்டிருந்த அனைத்து ராணுவ வீரர்களும் சயனை பார்த்ததும் அதிர்ச்சியில் சட்டென்று தங்களது வலியையும் பொருட்படுத்தாமல் எழுந்து நின்றனர்.
அவர்களது வலியை மறந்து போகும் அளவிற்கு இருந்தது சயன் ஜஸ்டினிடம் பேசும் விதம். சயனை பார்த்ததும் சிரித்த ஜஸ்டின் அவர் கையில் வைத்திருந்த அந்த வீரனை கீழே போட்டுவிட்டு சயனின் அருகில் வந்தார். பின்பு கீழே கிடந்த ஒரு டேபிளை நிமிர்த்தி அதில் உட்கார்ந்தவர் தனது கைகளை குறுக்கே கட்டிக்கொண்டே சயனிடம் பேசினார். உன்னை பாக்குறது அவ்வளவு கஷ்டமா என்று கேட்டார் ஜஸ்டின். உடனே சயன் சிரித்துக் கொண்டே, உன் அளவுக்கு நான் ஒன்னும் ஃபேமஸ் இல்ல. சரி சொல்லு, எப்ப இங்க வந்த? ஏன் என்கிட்ட நீ திரும்பி வந்ததை பத்தி எதுவுமே சொல்லல என்று கேட்டார். நான் சீக்கிரட்டா தான் இங்க வந்திருக்கேன். அதெல்லாம் இருக்கட்டும், நீ எனக்கு இப்பவே உடனே ஒரு ஹெல்ப் பண்ணணும் என்று சொன்னார். பின்பு அவருடன் கொண்டு வந்திருந்த ஒரு ஃபைலை எடுத்து சயனிடம் நீட்டினார். ஜஸ்டின் கொடுத்த ஃபைலை வாங்கி பார்த்த சயன் ஒரு நிமிடம் தனது கண்களை சுருக்கி அந்த ஃபைலில் இருந்த சரவணனின் புகைப்படத்தை நன்கு பார்த்தார். சோ நீ இந்த ஃபேமிலிக்காகவும் இந்த பையனுக்காகவும் தான் திரும்ப இங்க வந்திருக்க என்று கேட்டார். ஆமா. ஏன் இந்த ஃபேமிலிய ப்ரொடெக்ட் பண்றதுக்கு நான் கேப்பபிள் இல்லன்னு நினைக்கிறியா என்று ஜஸ்டின் சிரித்துக் கொண்டே கேட்டார். சயனம் சிரித்தவாறே, உன்னை விட கேப்பபிள் ஆன ஆளு இந்த வேர்ல்ட்ல யார் இருக்கா? இட்ஸ் ஆல்ரைட். உனக்கு இப்ப என்ன பிரச்சனை? உன்னை எதுக்கு இவங்க அரெஸ்ட் பண்ணிட்டு வந்தாங்க என்று கேட்டார். என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னு எனக்கு எதுவும் புரியல. சவுதி அரேபியாவில் இருக்கிற யாரோ நோபல நான் கொண்டதாகவும் உடனே என்ன அரெஸ்ட் பண்ணணும்னு சவுதி அரேபியாவில இருந்து அரெஸ்ட் வாரண்ட் வந்திருக்கு. இப்ப இருக்கிற சூழ்நிலையில என்னால இங்க இருந்து வெளியே போக முடியாது. கண்டிப்பா இது யாரோ ஒருத்தவங்களோட பிளானா தான் இருக்கணும். சரவணனுக்கு பெரிய பிரச்சனை வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். நீ உடனே சரவணனை ப்ரொடெக்ட் பண்ணு. அவனுக்கு எதுவும் ஆகக்கூடாது. இதுல ஒரு சின்ன மிஸ்டேக் கூட நடந்துடக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான டாஸ்க். நான் சொல்றது புரியுதா என்று ஜஸ்டின் கேட்டார். சரி, இத பத்தின எந்த டீடைலையும் நான் உங்ககிட்ட கேட்கல. இப்போதைக்கு இந்த பையனை நான் ப்ரொடெக்ட் பண்ணணும், அவ்வளவுதானே? உனக்காக நான் இத கூட பண்ண மாட்டேனா என்று சொன்னார். பின்பு சரவணன் முகத்தை மறுபடியும் முற்று பார்த்தார். எனக்கு என்னமோ இந்த பையனோட முகம் ரொம்ப ஃபெமிலியரா இருக்கு என்று சொன்னார். வேலன் ஃபேமிலியில் உள்ள அனைவரும் சரவணனை திட்டி தீர்த்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அங்கே நின்ற போலீஸ் ஆபீசர்கள் அவனின் கையில் விலங்கை மாட்ட வந்தனர். கண்டிப்பா இவங்க என்ன அரெஸ்ட் பண்ணிட்டு போக தான் சொல்ல போறீங்களா என்று சரவணன் வைஷ்ணவியை பார்த்து கேட்டான். நிச்சயமா, அதுக்காக தான் அவங்க வந்திருக்காங்க. அந்த ஜஸ்டின இந்நேரம் ஆர்மி ஆபீசர் புடிச்சிட்டு போயிருப்பாங்க. உன்ன மாதிரி ஒருத்த இந்த வேலன் ஃபேமிலியை சேர்ந்தவன்னு சொல்லிக்கிறதே எங்களுக்கு அசிங்கம். முதல்ல இவன் இங்கிருந்து கூட்டிட்டு போங்க என்றாள் வைஷ்ணவி. அப்பொழுது வீட்டிற்குள் இருந்த பட்லர் என்று வேகமாக கத்திக்கொண்டு வைஷ்ணவியின் அருகில் வந்து நின்றார். என்ன ஆச்சு? ஏன் இப்படி கத்திட்டு வர என்று வைஷ்ணவி கேட்டாள். நம்மளோட பிரைவேட் நம்பருக்கு ஒரு போன் கால் வந்தது. அவங்க உடனே சரவணனை விட சொல்லி சொல்றாங்க. என்ன, சரவணனை விடணுமா? அவங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா வேலன் ஃபேமிலிக்கே போன் பண்ணி இவனை விட சொல்லுவாங்க. அப்படி எந்த ஒரு போன் காலும் வரலைன்னு நினைச்சுக்கோ. முதல்ல இவன் இங்கிருந்து கூட்டிட்டு போங்க என்று சொன்னார். என்று வைஷ்ணவி தனது கோபம் குறையாமல் போலீசாரிடம் சொன்னாள். வேலன் ஃபேமிலியின் மெயின் கேட்டில் திடீரென்று ஒரு ஆடி கார் வந்து நின்றது. அதில் காரை ஓட்டிக்கொண்டு வந்தவரை தவிர வேறு யாரும் இல்லை. அவர் அவசரமாக சரவணனை பார்த்தே ஆக வேண்டும் என்று சொன்னார். அங்கிருந்து செக்யூரிட்டி பட்லருக்கு போன் செய்து விஷயத்தை சொன்னார். பட்லர் மறுபடியும், மேடம், நம்ம மெயின் கேட் என்ட்ரன்ஸ்ல யாரோ சரவணனை பார்க்க வந்திருக்காங்களா, உடனே அவங்க அவரை பார்க்கணும்னு சொல்றாங்களா என்று தயங்கி தயங்கி வைஷ்ணவியிடம் சொன்னார். இங்க என்ன நடக்குது? ஏய், நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா? எத்தனை பேர் வந்தாலும் உன்னை இன்னைக்கு யாராலையும் காப்பாற்ற முடியாது என்று சொன்னவள் வேகமாக தனது காரில் ஏறி உட்கார்ந்தாள். நீங்க இப்ப எங்க போறீங்க என்று அந்த பட்லர் பயத்துடன் கேட்டார். உடனே வைஷ்ணவி, யார் என்ன சொன்னாலும் சரி, இவனை மட்டும் விடவே விடாதீங்க. இவனை காப்பாத்த வந்த அந்த ஆள் யாருன்னு நான் போய் பாக்குறேன். இவனை காப்பாத்துறேன்னு சொல்லி யார் வந்தாலும் இவனோட சேர்ந்து அவங்களும் ஜெயில கம்பிதான் எண்ணி ஆகணும் என்று சொல்லிவிட்டு தனது காரை எடுத்துக்கொண்டு அங்கிருந்த மின்னல் வேகத்தில் புறப்பட்டாள். வேலன் ஃபேமிலி மெயின் கேட்டில் சரவணனை பார்ப்பதற்காக யாரோ வந்திருக்கிறார்கள் என்று பட்லர் சொன்னதும் வைஷ்ணவி தனது காரை எடுத்துக்கொண்டு வேகமாக அங்கிருந்து புறப்பட்டாள். சரவணா, உன்னை காப்பாத்த இன்னும் எத்தனை பேர் வந்தாலும் கண்டிப்பா அவங்களும் உன்னோட சேர்ந்து
என் கையால இறந்துதான் போவாங்களே தவிர உன்னை யாராலையும் காப்பாத்த முடியாது என்று சொல்லிக்கொண்டு தனது காரை ஹை ஸ்பீடில் ஓட்டிக்கொண்டு சென்றாள். அப்பொழுது வைஷ்ணவியின் நோக்கம் வெளியில் நிற்பது யாராக இருந்தாலும் அவர்களை தன் கையாலேயே கொல்ல வேண்டும் என்றுதான் இருந்தது. வைஷ்ணவி ஆதித்யா ஃபேமிலியின் செல்ல மகள். அவள் பிறந்ததிலிருந்தே மிகவும் செல்லமாக வளர்க்கப்பட்டவள். அந்த குடும்பத்தில் அவள் வைத்ததுதான் சட்டம். அவள் என்ன சொல்கிறாளோ அதுதான் நடக்கும். அவள் கோபத்திற்கு முன்பு யாரும் நிற்க கூட முடியாது. அந்த அளவுக்கு அவளது கோபம் எல்லை இல்லாமல் இருக்கும். வைஷ்ணவியின் திருமணமே ஒரு பிசினஸ் திருமணம்தான். தனது தந்தையின் பிசினஸிற்காகத்தான் வேலன் ஃபேமிலியில் திருமணம் செய்து கொள்வதற்கு ஒப்புக்கொண்டாள். அது மட்டும் இல்லாமல் தனது குடும்பத்தை பற்றி யாரும் குறை சொல்லிவிடக் கூடாது என்ற ஒரே காரணத்திற்காக தான் இத்தனை வருடம் தனது மொத்த கோபத்தையும் அடக்கிக் கொண்டிருந்தாள். ஆனால் இன்று நடந்த நிகழ்வின் மூலம் வைஷ்ணவியின் மறு உருவம் அவளது குடும்பத்திற்கு தெரிய வந்தது. வைஷ்ணவி தனது காரில் இருந்து 500 மீட்டர் தொலைவில் நின்று கொண்டிருந்த அந்த காரை பார்த்தாள். அது ஆடி A8 சொகுசு கார். சாதாரணமான ஆட்கள் யாரிடமும் அந்த கார் இருக்காது என்பது அவளுக்கும் நன்கு தெரியும். அந்த காரை பார்த்ததும் ஒரு நிமிடம் அவளும் அதிர்ந்தாள். இவன் எப்படித்தான் இந்த மாதிரி பெரிய பெரிய பணக்காரங்களா பார்த்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கான்னு தெரியல. யாரா இருந்தாலும் சரி, இன்னைக்கு அவங்களுக்கு சாவு ஏன் கையில தான் என்று சொல்லிவிட்டு காரை இன்னும் ஸ்பீடாக ஓட்டிக் கொண்டு சென்றாள். சயன் மெயின் கேட்டின் வெளியே நின்று கொண்டிருந்த தனது காருக்குள் உட்கார்ந்த வண்ணம் யாரேனும் வருகிறார்களா என்று பார்த்துக் கொண்டிருந்தார். அப்போது கண்ணிமைக்கும் நேரத்திற்குள் வைஷ்ணவியின் கார் அவரது கார் மீது மோதியது. வைஷ்ணவி அவளது பிறந்த இடத்தில் இருக்கும் பொழுது நிறைய ரேஸ் கார்களை ஓட்டி பழகியிருந்தாள். அவளது டிரைவிங்குக்கு முன்னால் எத்தனை டிரைவர்கள் வந்தாலும் ஈடு கொடுக்க முடியாது. அந்த அளவிற்கு பர்ஃபெக்டாக இருக்கும் அவளது டிரைவிங் ஸ்கில். அதனால்தான் எதிரில் நின்ற காரில் மோதிவிட்டு கேஷுவலாக அவளது கார் டோரை ஓபன் செய்து கொண்டு வெளியில் இறங்கினாள். தனது காரில் இருந்து இறங்கியவள் சயனின் கார் அருகே சென்று கார் கண்ணாடியை தட்டினாள். அப்போது மெதுவாக அந்த கார் கண்ணாடி கீழே இறக்கப்பட்டது. அதற்குள் இருந்தவரின் முகம் முழுவதுமாக ரத்தமாக இருந்தது. வைஷ்ணவி காருக்குள் இருந்தவரை பார்க்க அவரோ பார்ப்பதற்கு சற்று வயதானவராக இருந்தார். உடனே, "ஹேய் ஓல்ட் மேன், நீயா சரவணனை பார்க்கணும்னு சொன்ன?" என்று கோபமாக கேட்டாள். வைஷ்ணவியின் செயலால் ஏற்கனவே கோபமாக இருந்தவர் அவளை முறைத்துக் கொண்டு ஆமாம் என்பது போல் தலையை அசைத்தார். "நீ அந்த சரவணனோட ஃப்ரெண்டா? அவன் சரியான கேடி. அதனாலதான் உங்கள மாதிரி ஆட்களை தேடி தேடி பழக்கம் வச்சிருக்கான். அப்பதானே அவன் பண்ற அத்தனை அட்டொழியத்தையும் உங்கள மாதிரி ஆளுங்க மூடி மறைப்பீங்க. ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்கோ, அவன் கூட சேர்ந்த பாவத்துக்காக தான் உனக்கும் இன்னைக்கு இந்த தண்டனை" என்று சொல்லிவிட்டு சிரித்தாள். அவளின் அந்த சிரிப்பில் கொலை வெறி இருந்தது. 2 காரும் மோதிக்கொண்ட சத்தம் மெயின் கேட்டையும் தாண்டி வேலன் ஃபேமிலியில் வில்லா வரை கேட்டது. உடனே அங்கிருந்த அனைவரும் வேகமாக மெயின் கேட்டிற்கு விரைந்து வந்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த அனைவரும் வெளியில் நின்று கொண்டிருந்த காரை பார்த்து அதிர்ந்து நின்றனர். இந்த காரு சாதாரணமானவங்க இருக்காது. அப்படின்னா நிச்சயமா வந்திருந்தவர் முக்கியமானவரா தான் இருக்கும். இந்த வைஷ்ணவி வேற என்ன செஞ்சான்னு தெரியலையே என்று சொல்லிக்கொண்டு வைஷ்ணவியின் கணவர் வேகமாக முன்னால் சென்று பார்த்தார். அவர் சரவணனின் 4வது அங்கிள். திருமணமானதிலிருந்து வைஷ்ணவி அவரை துளியும் மதித்ததில்லை. அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் தான் அவரும் இதுவரை தனது திருமண வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார். வைஷ்ணவி, நீ என்ன பண்ற? கார் எதுக்கு இவ்வளவு ஸ்பீடா ஓட்டிட்டு வந்த? அதுவும் இல்லாம எதுக்காக அந்த காரை இப்படி இடிச்சு வச்சிருக்க என்று வைஷ்ணவியின் கணவர் கேட்டார். "நான் என்ன பண்ணணுமோ அதத்தான் பண்ணிருக்கேன். அந்த சரவணனை காப்பாத்துறதுக்காக தானே இந்த கழவனம் வந்தா. அதனாலதான் அவனையே அவனால காப்பாத்த முடியாம இப்படி சாக கிடக்குறான்" என்று சொல்லி மறுபடியும் சிரித்தாள். அவ்வளவு நாள் வைஷ்ணவிக்கு சப்போர்ட் செய்து கொண்டிருந்தவர்களும் அவளது இந்த செய்கையை பார்த்து அதிர்ந்து நின்றனர். சரவணனை அரெஸ்ட் செய்வதற்காக வந்திருந்த 2 போலீஸ் ஆபீசரில் ஒருவன் வேகமாக ஓடிச் சென்று அந்த காரை பார்த்தான். காரின் நம்பர் பிளேட்டை பார்த்தவன் அதிர்ந்து நின்றான். அதில் மிலிட்டரி ரீஜன் என்று இருந்தது. அப்படி என்றால் மிலிட்டரியில் ஹையர் பொசிஷனில் உள்ளவர்கள் என்று அர்த்தம். அது அவர்களுக்கு நன்றாக தெரியும். உடனே அந்த போலீஸ்காரரின் முகம் முழுவதும் வேர்த்து கொட்டியது. பயத்தில் கைகள் சற்று நடுங்க தொடங்கியது. இருந்தாலும் தனது பயத்தை வெளியில் காட்டிக் கொள்ளாமல் மெதுவாக அந்த கார் கண்ணாடிக்குள் கை நீட்டி உள்ளே இருந்த சயனின் தோலை மெதுவாக தொட்டு பேசினார். "ஹலோ சார், நீங்க யாரு? உங்களோட
ஐடென்டிட்டி என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? என்று சற்று தயக்கத்துடன் கேட்டான். மெதுவாக கண் விழித்து பார்த்த சயன் எதுவும் சொல்லாமல் அவரது கோர்ட்டுக்குள் இருந்த ஒரு கார்டை எடுத்து அந்த போலீஸ்காரனிடம் நீட்டினார். கார்டை வாங்கி பார்த்த போலீஸ் ஆபீசர் அதிர்ச்சியில் உறைந்தான். இவர் நிஜமாவே மிஸ்டர் சயனா? இவர் எப்படி டிரைவர் கூட இல்லாம காரை தனியா ஓட்டிட்டு வந்தாரு? நார்மலா இவர் வெளியில போனாலே 10 கார்ஸோட தான் போவாரு. அப்படிப்பட்டவர் எப்படி இங்க தனியா வந்திருக்காரு? மிஸ்டர் சயன கோஸ்ட் ரூம் சிட்டில உள்ள யாராலையும் அவ்வளவு சீக்கிரமா பார்க்க கூட முடியாதே. அவரே இங்க வந்திருக்காருன்னா கண்டிப்பா இந்த சரவணன் பெரிய ஆளதா இருக்கிறான் என்று தனக்குள் நினைத்துக் கொண்டவன் அவன் அருகில் நின்று கொண்டிருந்த இன்னொரு போலீஸ் ஆபீசரிடம் அந்த கார்டை கொடுத்தான். என்னாச்சு? நான் இவன் அரெஸ்ட் பண்ணத்தானே உங்களை வர சொன்னேன். இப்ப எதுக்கு தேவையில்லாம இங்க நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? உள்ள இருக்கிற அந்த கிழமை செத்துட்டானா இல்லன்னா உயிரோட தான் இருக்கானா என்று வைஷ்ணவி கேட்டாள். மேம், நீங்க இடிச்சவர் யாரும் தெரியுமா? நீங்க உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களோட மொத்த குடும்பத்துக்கும் பிரச்சனை ஏற்படுத்திருக்கீங்க. அது மட்டும் இல்ல, எங்களுக்கும் சேர்த்து பிரச்சனை ஏற்படுத்திட்டீங்க என்று அந்த ஆபீசரில் ஒருவன் சொன்னான். நீ என்ன சொல்ற? நான் அப்படி யாரை இடிச்சேன் என்று சொல்லிவிட்டு வைஷ்ணவி வேகமாக அந்த கார் அருகே சென்றாள். மேம், டோன்ட் டச் ஹிம். இதுக்கு மேல அவரை நீங்க ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அப்புறம் பிரச்சனை பெருசாயிடும் என்று அந்த ஆபீசர்கள் சொல்லினர். வைஷ்ணவி அவர்கள் சொன்ன எதையும் காதில் வாங்காமல் மறுபடியும் கார் அருகே சென்றாள். கார் டோரை திறந்து உள்ளே உட்கார்ந்திருந்த சையனை பிடித்து வெளியே இழுத்தாள். சொல்லு, நீ யாரு? உனக்கும் அந்த சரவணனுக்கும் என்ன சம்பந்தம்? அந்த சரவண உலக மகா போர்ஜரி ஃப்ராடு ரவுடி. அவனை சுத்தி இருக்கிற எல்லாரும் ரவுடி தான். அப்படின்னா நீயும் கண்டிப்பா கொலைக்காரனாவும் ரவுடியாவும் தான் இருப்ப என்று சொல்லி அவரை அடிக்க போனாள். சையனை வைஷ்ணவி அடிக்க போவதை பார்த்த சரவணன் மின்னல் வேகத்தில் அவளை தடுத்தான். என்ன பண்றீங்க நீங்க என்று அவளது கையை தட்டி விட்டான் சரவணன். வாடா வா, இவ்வளவு நேரம் எங்க உன்னை காணோன்னு பாத்த, வந்துட்டியா? இவன் உன்னோட ஆள் தானே? இவன் எந்த நாட்டை சேர்ந்தவன்? யாரை கொல்றதுக்காக இவனை இங்க வர வச்ச என்று வைஷ்ணவி தனது கோபம் குறையாமல் கேட்டாள். சரவணனுக்கு உண்மையிலேயே வந்திருப்பது யார் என்று தெரியாது. அதனால் ஒரு நிமிடம் அவரை உற்று பார்த்தான். பின்பு, எனக்கு நிஜமாவே வேறு யாரும் தெரியாது. ஆனா ஒரு பொண்ணா இருந்துட்டு இப்படி மனிதாபிமானமே இல்லாம நடந்துப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சொன்னீங்களே என்ன மாதிரி ஆள் வேலன் ஃபேமிலில இருக்கிறது தான் அசிங்கம்னு. இப்ப சொல்றேன் கேட்டுக்குங்க. உங்கள மாதிரி மனிதாபிமானம் இல்லாதவங்க இந்த ஃபேமிலில இருக்கிறது தான் இந்த ஃபேமிலிக்கு கேவலம் என்று சொன்னான். பின்பு அங்கு நின்று கொண்டிருந்த வேலன் ஃபேமிலி மெம்பர்ஸை பார்த்து முறைத்தான். இதுதான் உங்க ஃபேமிலி ரெputation-ஆ? இப்படிதான் நீங்க சக மனுஷங்களை நடத்துவீங்களா? இதுதான் உங்க குடும்பத்தோட அடையாளமா என்று கத்தினான். சரவணனின் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் அந்த குடும்பம் அமைதியாக நின்றது. அப்பொழுது சரவணனின் அருகில் வந்த அந்த போலீஸ் ஆபீசர் சரவணனிடம் மிகவும் மரியாதையாக பேசினார். மிஸ்டர் சரவணன், நிஜமாவே இவர் உங்களுக்கு தெரியாதா? அப்புறம் எப்படி அவர் உங்களை காப்பாத்த வந்தாரு என்று கேட்டான். சார், அதெல்லாம் பேசுறதுக்கான நேரம் இது இல்ல. தயவு செஞ்சு முதல்ல ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணுங்க. சீக்கிரமா அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும் என்றான் சரவணன். நான் ஆல்ரெடி ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆம்புலன்ஸ் வந்துடும் என்று அந்த ஆபீசர் மிகவும் பவ்யமாக பேசினான். அவ்வளவு நேரம் தன்னை தரைக்குறைவாக பேசிய அந்த போலீஸ்காரர்கள் இப்பொழுது மிகவும் பவ்யமாக அவனிடம் நடந்து கொள்வது சரவணனிற்கு ஆச்சரியமாக இருந்தது. அதே சமயத்தில் தன்னை காப்பாற்ற வந்திருக்கும் இவர் யார் என்று குழம்பி போனான். சரவணனை அரெஸ்ட் செய்வதற்காக வந்திருந்த போலீஸ் ஆபீசர் சரவணனிடம் பவ்யமாக பேசினார். மிஸ்டர் சரவணன், உங்களுக்கு ஒரு அடையாளம் தெரியலையா? நிஜமாவே இவருக்கு உங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லையா என்று கேட்டார். சரவணனிற்கும் அது ஆச்சரியமாகத்தான் இருந்தது. யார் இவரு? எதுக்காக என்ன காப்பாத்தணும்? ஓ, அப்போ ஜஸ்டின் என்னை விட்டு போகும்போது அமைதியா இருந்ததுக்கு காரணம் இவர்தானா? இவர்தான் ஜஸ்டின் அனுப்பின ஆளா? இவ்வளவு பெரிய ஆள ஜஸ்டினுக்கு எப்படி தெரியும் என்று யோசித்தவனுக்கு அப்பொழுதுதான் பொறி தட்டியது. இது தனக்குள்ளேயே யோசித்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது அங்கே ஆம்புலன்ஸ் வந்து நின்றது. சயனின் அருகில் சென்ற சரவணன் அவரிடம் மன்னிப்பு கேட்டான். சாரி சார், என்னால்தான் உங்களுக்கு இதெல்லாம். ஆம்புலன்ஸ் வந்துருச்சு, நீங்க முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புங்க என்று சொன்னான். இட்ஸ் ஓகே சரவணன், அந்த அளவுக்கு எனக்கு அடிபடல. அப்கோர்ஸ் நான்
செத்து போயிட மாட்டேன். ஒருவேளை நான் இறந்து போயிட்டேன்னா என்னோட சேர்ந்து இந்த பொண்ணோட மொத்த குடும்பமும் இறந்து போயிடும் என்று சொன்னார். அதை கேட்ட வைஷ்ணவி நக்கலாக சிரித்தாள். என்ன, நீ இறந்து போனா உன்னோட சேர்ந்து நாங்களும் இறந்து போவோமா? நீ என்ன அந்த அளவுக்கு பெரிய ஆளா? இந்த சரவணனோட சேர்ந்த கிரிமினல் தானே நீயும் என்று வைஷ்ணவி சொன்னாள். வைஷ்ணவி சொன்ன அனைத்திற்கும் அவ்வளவு நேரம் பொறுமையாக இருந்த சைனருக்கு அதற்கு மேலும் பொறுமை இல்லாமல் போனது. அவரது கண்ணில் விட்டால் அவளை எரித்து விடுவது போல கோபத்துடன் வைஷ்ணவியின் அருகில் சென்றார். இப்ப நீ என்ன சொன்ன? நான் ரவுடியா? நான் கிரிமினலா? உன் கையில போன் இருக்குல்ல, அதை எடுத்து என்னோட பேரை சயன்னு டைப் பண்ணு என்று சொன்னார். ஓஹோ, நெட்ல சர்ச் பண்ணி பாக்குற அளவுக்கு நீ அவ்ளோ பெரிய ஆளா என்று சொல்லிக்கொண்டே தனது செல்போனை எடுத்து அவரது பெயரை டைப் செய்து கொண்டே அவரை பார்த்து நக்கலாக சிரித்தாள். ஆன்லைனில் சயன் என்று சர்ச் செய்த உடனே அவரை பற்றிய செய்திகள் வந்திருந்தது. அதில் அவருடைய புகைப்படமும் அவருடைய பதவியும், கோஸ்ட் டவுன் சிட்டியில் அவருக்கு இருக்கும் அதிகாரமும், மற்ற இடங்களில் அவருக்கு இருக்கும் செல்வாக்குகளை பற்றியும் இருந்தது. மேலும் அவர் இதுவரை நாட்டிற்காக ஆற்றிய கடமைகளும், அதற்காக அவர் வாங்கிய அவார்டுகளும், அவர் செய்த போர்களும், அவர் எதிரிகளை வென்ற விதமும் அதில் தெள்ளத் தெளிவாக இருந்தது. இதை அனைத்தையும் பார்த்தவள் அதே இடத்திலேயே ஸ்தம்பித்து நின்றாள். அட கடவுளே, இவர்தான் அந்த சயன்? என்னோட தலையில நானே மண் அள்ளி போட்டுக்கிட்டேனே என்று எண்ணியவளின் கால்கள் பயத்தில் நடுங்க தொடங்கியது. உடனே சயனின் அருகில் சென்று மன்னிப்பு கேட்டாள். சாரி சார், நான் பண்ணினது பெரிய தப்புதான், என்ன மன்னிச்சிடுங்க. இது நீங்கன்னு எனக்கு தெரியாம போச்சு. அப்படி தெரிஞ்சிருந்தா நிச்சயமா நான் உங்ககிட்ட இவ்வளவு அவமரியாதையா நடந்திருக்கவே மாட்டேன் என்று மிகவும் பணிவாக பேசினாள். அவள் பேசும் எதையும் காதில் வாங்காத சயன் அங்கிருந்து நகர்ந்து சரவணனின் அருகில் சென்றார். சரவணன், உங்களுக்கு எதுவும் ஆகலல்ல? உங்களை ப்ரொடெக்ட் பண்ண சொல்லி ஜஸ்டின் தான் என்னை இங்க அனுப்பி வச்சாரு என்று சொன்னார். சரவணனுக்கு ஜஸ்டினை நினைக்கையில் மிகவும் பெருமையாக இருந்தது. தனக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்த போதிலும் அவர் தன்னை ப்ரொடெக்ட் செய்வதில் தான் முழு கவனத்தையும் செலுத்தி இருக்கிறார் என்று எண்ணும் பொழுது, சார், எனக்கு ஒன்னும் ஆகல, நான் நல்லாதான் இருக்கேன். ஜஸ்டின் எப்படி இருக்காரு? அவருக்கும் எதுவும் பிரச்சனை இல்லையே என்று கேட்டான் சரவணன். ஜஸ்டினுக்கு எதுவும் ஆகல, அவனுக்கு எதுவும் ஆகவும் ஆகாது. என்ன ஆக்சிடென்ட் பண்ணது கூட எனக்கு பிரச்சனை இல்ல. ஆனா ஜஸ்டின் அரெஸ்ட் பண்ண சொன்னது யாரு? அவன் யாருன்னு தெரியுமா? இந்த நாட்டோட ஹீரோ அவன். இந்த நாட்டுக்காக அவன் எவ்வளவு செஞ்சிருக்கான்னு தெரியுமா? எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் அவன் சிம்ம சொப்பனம். அவன் மேல கேஸ் ஃபைல் பண்ணது யாரு என்று கோபமாக கர்ஜித்தார். அவர் அப்படி பேசும் பொழுது ஒரு சிங்கமே எழுந்து வந்தது போல இருந்தது. அவரை அந்த நிலையில் பார்த்ததும் அங்கிருந்த அனைவரும் அதிர்ந்து நின்றனர். சயன் சொன்னதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த வைஷ்ணவிக்கும் வேர்த்து விறுவிறுத்தது. கொஞ்சம் விட்டால் அவளுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்து விடுவது போல இருந்தது. அதுவரை அமைதியாக நின்று கொண்டிருந்த அந்த 2 போலீஸ் ஆபீசர்களில் ஒருவனின் முகமும் சேர்த்து வேர்க்க ஆரம்பித்தது. அதில் மகேஷ் என்பவன் திக்கி திணறிக் கொண்டு நின்றான். ஐயோ, இப்ப என்ன பண்றது? சயன் சார் மாதிரி ஆளுங்க இங்க வருவாங்கன்னு நினைச்சு கூட பாக்கல. இந்த அம்மா சொன்னதை கேட்டுதானே நான் இங்க அரெஸ்ட் பண்ண வந்தேன். இப்ப இந்த அம்மாவா சொன்னா இந்த அம்மா கொன்னுடும். எதுவும் சொல்லலன்னா இவர் கொன்னுடுவாரு. இப்ப என்ன செய்யறது என்று யோசித்தவன் தனக்குள் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு சயன் முன்பு சென்றான். சார், அவர் அரெஸ்ட் பண்ண சொன்னது நான் தான். ஆனா என்ன அப்படி செய்ய சொன்னது வைஷ்ணவி மேம் தான் என்று சொல்லி வைஷ்ணவியை கை காட்டினான். வைஷ்ணவி அவன் திடீரென்று தன்னை மாட்டி விடுவான் என்று துளியும் எதிர்பார்க்கவில்லை. சார், அது நான் வேணும்னு பண்ணல. உண்மையிலேயே அந்த ஜஸ்டின் ஒரு கொலைக்காரன். சவுதி அரேபியா அவனை தேடிக்கிட்டு இருக்கிறதா நான் நியூஸ் பேப்பர்ல பார்த்தேன். அங்க இருக்கிற யாரோ ஒருத்தரை கொலை செஞ்சுட்டு தான் அவன் இங்க தப்பிச்சு வந்திருக்கானா. நம்ம நாட்டுக்கு நல்லது செய்ய நினைச்சுதான் நான் அவனை அரெஸ்ட் பண்ண சொன்னேன் என்று சொன்னாள். உடனே சரவணன், அதெல்லாம் சரி, நீங்க நியூஸ நெட்ல தானே பாத்தீங்க. அப்படி இருக்கும்போது என்கிட்ட காமிச்சிங்களே ஒரு அரெஸ்ட் வாரண்ட், அது என்ன என்று கேட்டான். அது நான் கிரியேட் பண்ணினதுதான். ஆனா அவன் கொலைக்காரங்கிறது உண்மைதானே என்றாள் வைஷ்ணவி. அதை கேட்ட சைனருக்கு இன்னும் கோபம் அதிகமானது. ஜஸ்டின் கொலைகாரன் நீ எந்த வெப்சைட்ல பார்த்த என்று சீறி எழுந்தார் சயன். அப்பொழுது வைஷ்ணவி தனது செல்போனை எடுத்து ஒரு வெப்சைட்டிற்குள் சென்றாள்.
இதோ இந்த வெப்சைட்ல தான் நான் பார்த்தேன், நீங்களே வேணும்னா இதை பாருங்க என்று சொல்லி நீட்டினாள். அவளது கையில் இருந்த போனை அங்கிருந்த ஆபீசர் மகேஷ் வாங்கி பார்த்தார். சார், இது போலியான வெப்சைட். இவங்க தான் இதை கிரியேட் பண்ணிருக்காங்க. வேணும்னே ஜஸ்டின் சார் மேலயும் சரவணன் சார் மேலயும் பழிய போட்டிருக்காங்க என்று சொன்னான். உடனே சயன், எனக்கு நல்லா தெரியும், எல்லாத்துக்கும் காரணம் இந்த பொம்பளை தான். மிஸ்டர் மகேஷ், நீங்க செஞ்ச தப்ப நான் மன்னிக்கணும்னா நீங்க முதல்ல இந்த பொம்பளைய இங்க இருந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போங்க என்றார். அதை கேட்டு அதிர்ந்தவள், இல்ல, என்ன அவங்க யாராலையும் அரெஸ்ட் பண்ண முடியாது, நான் எந்த தப்பும் பண்ணல என்று கத்திக்கொண்டே வேலன் ஃபேமிலியின் அருகில் சென்றாள். எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த குடும்பத்தோட மருமகளை அவங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகணும்னு சொல்றாங்க, நீங்க எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க என்று கோபமாக கேட்டாள். இப்பொழுதும் அவள் எது செய்தாலும் அவளுக்கு சப்போர்ட் செய்யும் வேலன் ஃபேமிலி இன்று அவள் யாரென்றே தெரியாதது போல முகத்தை வேறுபுறம் திருப்பிக் கொண்டு நின்றனர். வேலன் ஃபேமிலி தனக்கு சப்போர்ட் செய்யாது என்பதை புரிந்து கொண்ட வைஷ்ணவி தனது கணவனிடம் கேட்டாள், என்னங்க எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்கன்னா நீங்களும் சேர்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? நான் உங்களோட மனைவி, உங்க பிள்ளையோட அம்மா, நீங்களும் இவங்களை தடுக்க மாட்டீங்களா? இவங்க கிட்ட சொல்லுங்க, என்ன அரெஸ்ட் பண்ண வேணான்னு சொல்லுங்க என்று கத்தினாள். ஓஹோ, இப்பதான் நான் உனக்கு புருஷன் நினைப்பு வந்துச்சா? கல்யாணம் ஆகி இத்தனை வருஷத்துல என்னைக்காவது நீ என்ன மதிச்சிருப்பியா? உனக்காக இல்லைனாலும் இந்த ஃபேமிலியோட கௌரவத்துக்காகவாது உனக்கு உதவி செஞ்சுதானே ஆகணும் என்று சொல்லிவிட்டு சரவணன் அருகில் சென்றார். சரவணா, என்ன பிரச்சனையா இருந்தாலும் நம்ம ஃபேமிலிக்குள்ள பேசி தீர்த்துக்கலாம். தயவு செஞ்சு இவங்க எல்லாரும் இங்க இருந்து கிளம்ப சொல்லு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு உன் பாட்டியோட பிறந்த நாள் வேற. அவங்க பிறந்த நாள் அன்னைக்கு இப்படி நடக்கிறது நல்லா இல்ல என்று சொன்னார். அங்கிள், இதே வார்த்தைய என்ன அரெஸ்ட் பண்ணும்போது நீங்க சொல்லி இருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அப்ப நீங்க எல்லாரும் இந்த குடும்பத்துக்கு எனக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரி தானே பேசுனீங்க. இப்ப மட்டும் எதுக்கு என்கிட்ட வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க என்று கேட்டான் சரவணன். என்னங்க, அவங்கிட்ட கெஞ்ச வேண்டாம். நீங்க யாரும் எனக்காக எதுவும் பண்ண வேண்டாம். நான் எந்த மாதிரி குடும்பத்துல இருந்து வந்தேங்கறத எல்லாரும் மறந்துட்டீங்களா? நான் ஆதித்யா குடும்பத்து பொண்ணு. என் குடும்பத்தோட பவர் என்னன்னு தெரியுமா? என்ன அரெஸ்ட் பண்ணிட்டு போறதுக்கு என் குடும்பம் ஒன்னும் அவ்வளவு சாதாரண குடும்பம் கிடையாது. என்ன அப்படி அவங்க விட்டுட்டு இருக்க மாட்டாங்க என்று சொன்னாள். உடனே சயன், ஓ ஐ சி, உன்னோட குடும்பத்தையும் வர சொல்லு, அவங்களோட பவர் என்னன்றதையும் நான் பாத்துறேன் என்று சொன்னார். அப்பொழுது மகேஷ் கையில் இருந்து செல்போன் ஒலித்தது. போனில் வந்த எண்ணை பார்த்தவன் ஒரு நிமிடம் அதிர்ந்து போனான். பின்பு, சொல்லுங்க சார் என்று பவ்யமாக கேட்டான். எதிர்முனையில் ஒரு வயதானவரின் குரல் கேட்டது. உன்னோட பேரு மகேஷ் தானே? நான் ஆதித்யா குடும்பத்துல இருந்து பேசுறேன். அங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு நல்லா தெரியும். எங்க குடும்பத்து பொண்ணுன்னு எந்த ஒரு கரிசனமும் காட்ட வேணாம். தப்பு பண்ணது யாரா இருந்தாலும் அவங்களுக்கு தண்டனை கிடைச்சுதானே ஆகணும். அதனால உன்னோட வேலை என்னவோ அதை நீ கரெக்டா பண்ணு, இல்லன்னா நேர்ல வரா மாதிரி இருக்கும் என்று சொல்லிவிட்டு போனை கட் செய்தார். தனது குடும்பத்தின் மேல் பெரும் நம்பிக்கையை வைத்திருந்தாள் வைஷ்ணவி. ஆனால் அந்த வயதானவர் அப்படி பேசியதும் இனி என்னை யாரு காப்பாற்றுவா என்று எண்ணி அப்படியே சரிந்து தரையில் விழுந்தாள். ஆதித்யா ஃபேமிலியில் இருந்த அந்த வயதானவர் போனை வைத்துவிட்டு அவருக்கு எதிரில் நின்று கொண்டிருந்த அந்த அழகிய பெண்ணை பார்த்து சிரித்தார். சாரி மேடம், உங்களை தொந்தரவு செஞ்சதுக்கு மன்னிச்சிருங்க. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நீங்க எப்படி சொன்னீங்களோ நான் அப்படியே செஞ்சுட்டேன் என்று சொன்னார் அந்த வயதானவர். சரவணனுக்கு ஏற்பட்ட அவமானம். வழக்கத்திற்கு மாறாக அவள் இறுக்கத்துடனே இருந்தாள். ஆதித்யா மேன்ஷனில் இருந்து வெளியே வர அவளின் அசிஸ்டன்ட் மகிழ்ச்சியுடன் வந்தார். மேம், நீங்க சரியா பண்ணிருக்கீங்க. இதை நிறுத்தினதுல நம்ம ரெப்புடேஷனுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. அதே மாதிரி சரவணனையும் நம்மளே டீல் பண்ணிக்கலாம் என்றார். அதில் ஒரு நொடி அதிர்ந்தாள். நான் சரவணனை ஒன்னும் பண்ண போறதில்ல என்று பட்டன கூறினாள். அதில் அதிர்ச்சியாக அவளை பார்த்தார் அசிஸ்டன்ட். சரவணனை ஒன்றும் செய்ய போவதில்லை என்றால் எதற்கு இவ்வளவு தூரம் வந்தோம் என்று நினைத்தார். அப்போ நீங்க உனக்கு ஹெல்ப் பண்றீங்களா என்று நம்ப முடியாமல் கேட்டார். அப்படின்னு சொல்லலாம் என்றாள். ஐயோ மேம், இது ரூல்ஸை மீறது. இத பத்தி யாருக்காவது தெரிஞ்சா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும் என்று படபடத்தார் அசிஸ்டன்ட். அப்போ யாருக்கும் தெரியாம பாத்துக்கோங்க. நான் என் மனச மாத்திக்கிட்டேன். எனக்கு டயர்டா இருக்கு, வீட்டுக்கு போலாம்
என்றாள். அசிஸ்டண்டிற்கு பயங்கர கோபம் வந்தது. ஆனால் அதற்கு மேல் அவரால் ஒன்றும் பேச முடியவில்லை. பெருமூச்சுடன் அங்கிருந்து நகர்ந்தார். வேலன் ஃபேமிலியின் வில்லாவின் வெளியே வைஷ்ணவி பெரும் அதிர்ச்சியில் நின்றார். இன்னுமே ஆதித்யா குடும்பம் சொன்னதை அவரால் நம்ப முடியவில்லை. அவருக்கு தெரிந்து ஆதித்யா குடும்பம் இப்படி இல்லை. வைஷ்ணவி உடனே அவரின் போனை எடுத்து அவரின் தந்தைக்கு அழைத்தார். அதீத கடுப்பில் இருந்தார். அப்பா, என்ன நடக்குது? ஆமா, நான் ஜயன் அடிச்சேன்னா அதுக்கு என்ன? அதுக்காக அவன் என்ன அரெஸ்ட் பண்ணலாமா என்று கடுப்பில் கத்தினாள் வைஷ்ணவி. அவர் தீயில் நிற்பது போல சூடாக இருந்தார். வைஷ்ணவி தந்தைக்கு அவள் கூறுவது புரிந்தது. அவர் முகம் மேலும் இறுகியது. இத்தனை வருஷம் வேலை குடும்பத்துல இருந்தும் நீ இன்னும் திருந்தலையே. உன்னை வேலை குடும்பத்துக்கு அனுப்புனதே உன் கோவத்தை எங்களால தாக்கு பிடிக்க முடியலன்னுதான். ஆனா நீ இன்னும் அடங்காம கொழுப்பெடுத்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க. நல்ல வேலை, இந்த முறை நீ ஜயான மீட் பண்ணிட்ட. இதே அவரிடத்துல வேறு யாராவது இருந்திருந்தா உன்னை அவங்களால சமாளிச்சிருக்க முடியாது. உனக்கு தேவைதான் அது என்று கடுகடுவென கூறியவர் அழைப்பை துண்டித்தார். வைஷ்ணவி பெரும் அதிர்ச்சியில் இருந்தாள். என்ன இந்த மனுஷன் இப்படி சொல்லிட்டாரு என்று மனதில் குழம்பினாள் வைஷ்ணவி. அவரின் குடும்பத்தாரின் வற்புறுத்தலின் பேரில்தான் வைஷ்ணவி வேலன் குடும்பத்தில் மருமகளானாள். இப்பொழுது வேலன் குடும்பம் மட்டும் ஒரு நிலையில் இருந்திருந்தால் இந்நேரம் அவளுக்கு இப்படி ஒரு அவமானம் ஏற்பட்டிருக்காது என்று நினைத்தாள். பிரச்சனையை வாலண்டியராக சபையில் போட்டுவிட்டு வியாக்கானமாய் பேசிக்கொண்டு திரிகிறார். அவர் பேசி முடிந்ததும் அவர் கண்முன்னே விலங்கு தொங்கியது. அதைக் கண்டு இன்னும் அதிர்ந்தாள். அவளின் கைகள் நடுங்க ஆரம்பித்தது. சரவணா, நாம பேசி முடிவு பண்ணிக்கலாமா? வேலன் ஃபேமிலி வில்லாவுக்கு வெளியே நிறைய பேர் இருக்காங்க. வேலன் குடும்பத்தோட மானம் காத்துல பறக்கணும்னு நினைக்கிறியா? உன் பாட்டிக்கு உடம்பு சரியில்லை. இந்த மாதிரியான நேரத்துல அவங்களுக்கு டென்ஷன் கொடுக்க போறியா என்று நீலி கண்ணீர் வடித்தாள். ஐ வாண்ட் மோர் எமோஷன். ஜயனை அடித்தது மட்டும் இல்லாமல் ஜஸ்டின் ஜெயிலில் இருக்கும் காரணமாக இருக்கிறார். அவளை சும்மா விடுவானா? வைஷ்ணவி கையில் விலங்கு பூட்டப்பட்டது. உன்னை வரவேற்க மிலிட்டரி கோர்ட் வெயிட் பண்ணுது. இனி அதுதான் உன் மாமியார் வீடு. வக்கீல வச்சு வெளியே வர ட்ரை பண்ணாத. நீ போக போறது சாதாரண ஜெயில் இல்லைன்னு உனக்கே தெரியும் என்றான் சரவணன். வைஷ்ணவிக்கும் இது நன்றாக தெரியும். மிலிட்டரி ஜெயிலில் இருக்கும் கிரிமினல்ஸ் எல்லாம் எப்படிப்பட்டவர்கள் என்று. சாதாரண ஜெயில் போல் அவை இருக்காது. வைஷ்ணவியின் கால்கள் நகர மறுத்தது. சாவை விட அந்த ஜெயிலில் இருப்பது மிகவும் கடினம். சரவணா, நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா என்று அவனை முறைத்தபடியே கூறிவிட்டு அங்கிருந்து சென்றாள் வைஷ்ணவி. அவள் சொன்னதை அவன் பெரிதாய் எடுத்துக் கொள்ளவில்லை. ஆனால் வேலன் குடும்பத்தை சேர்ந்த அனைவரும் சரவணனை வித்தியாசமாய் பார்த்தார்கள். வெளியே அனைவரும் கூட்டம் கூட்டமாய் பேசிக் கொண்டிருந்தார்கள். வில்லா உள்ளே இருந்த பாட்டி வெளியே பேசிக் கொண்டிருப்பவர்களை பார்த்து, அங்கே என்ன நடக்குது என்று ஆர்வமாய் கேட்டார். மேம், அது வேலன் ஃபேமிலியில ஒரு பிரச்சனை என்று இழுத்தார் அசிஸ்டன்ட். என்னாச்சு? இப்படியெல்லாம் ஏன் நடக்குது என்று படபடத்தார் அந்த பாட்டி. அவர் கேட்டு முடித்ததுமே அரை வாசலில் சத்தம் கேட்டது. வேற என்ன என்று கடுப்புடன் கேட்டபடியே அங்கு நுழைந்தார் விஸ்வா. விஸ்வவேல் வேலன் குடும்பத்தின் தலைமை குடும்பத்தை சேர்ந்தவர். அவர்தான் அந்த குடும்பத்தின் இரண்டாவது மகன். பல வருடங்களாய் அந்த குடும்பத்தின் மகன்கள்தான் வேலன் குடும்பத்தின் பினான்ஸை கவனித்துக் கொண்டு வருகிறார்கள். அவர்கள் குடும்பம்தான் கோஸ்ட் டவுனில் மிகவும் கௌரவமானவர்கள். விஸ்வா, வந்துட்டியா என்று தன் மகனை கண்டதும் வேகமாய் அவரிடம் சென்று கைகளை பிடித்துக் கொண்டார். வெளியில என்ன ஆச்சு என்று கேட்டார் பாட்டி. சரவணன் பாட்டிக்கு அவரின் பிறந்த நாளை பெரிதாய் கொண்டாடும் எண்ணமில்லை. அவருக்கு என்ன ஓடியாடி தெரியும் வயதா? அவரே 4 அடி எடுத்து வைத்தால் மூச்சு வாங்கும் வயதில் இருக்கிறார். அவரை ஏன் கஷ்டப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இருந்தார். இப்பொழுது அவருக்கு இருக்கும் ஒரே ஆசை அவர் பார்க்காத பேரனை பார்க்க வேண்டும் என்பதுதான். வேற என்ன இருக்க போகுது? எல்லாம் நீங்க தலையில தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கீங்களே உங்க பேரன். அவனாலதான் மொத்த வேலை குடும்பமும் இன்னைக்கு இவ்வளவு அசிங்கப்பட்டு நிக்குது என்று எரிச்சலில் கூறினார் விஸ்வா. இதை கேட்டு பெரிதாய் அதிர்ந்தார் பாட்டி. என்ன என்ன ஆச்சு என்று தடுமாறினார். வைஷ்ணவிய அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனா இப்ப அது முக்கியம் இல்ல. அதை விட முக்கியம் மொத்த வேலன் குடும்பமும் கவர்மெண்ட் முன்னாடி அசிங்கப்பட்டு நிக்கணும். நம்ம குடும்பம் மானமே போச்சு என்று கூறினார் விஸ்வா. அவருக்கு வைஷ்ணவி செய்தது நன்றாய் தெரியும்.
இந்த பிரச்சனையை சரியாக கையாள வேண்டும், இல்லை என்றால் பெரும் பிரச்சனை உண்டாகும். ஏற்கனவே வேலன் குடும்பத்தின் மரியாதை மற்றவர்கள் வாயில் விழுந்துவிட்டது. இன்று விஸ்வா கூறிய அனைத்தும் காதில் விழாதது போல சரவணனை பற்றி கேட்டார் பாட்டி. இதை கேட்ட விஸ்வா இன்னும் கோபம் கொண்டார். இன்று பொல்லை கடித்தவர் இங்கதான் இருக்கான், வாசல்ல இருக்கான் என்று சீறினார். வேலன் வில்லா வெளியே கோஸ்ட் டவுனை சேர்ந்த பாதி மிகப்பெரிய தொழிலதிபர்கள் எல்லோரும் கூடிவிட்டார்கள். அவர்கள் அனைவரும் வேலன் குடும்பம் திரும்ப பழைய நிலைமைக்கு வந்துட நினைத்தார்கள். அப்படியே ஏதேனும் தவறாக நடந்தால் கூட அவர்களுக்கு வேலன் குடும்பத்தினர் முன்னே வார்த்தை விடும் அளவிற்கு தைரியம் இல்லை என்று மகிழ்ச்சியில் கூறினார் பாட்டி. விஸ்வாவின் முகம் இறுகியது. பாட்டி எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறாரோ அந்த அளவு விஸ்வா கோபத்தில் இருந்தார். வைஷ்ணவி திமிரானவராக இருந்தாலும் வேலன் குடும்பத்திற்காக நிறைய லாபத்தை ஈட்டிருக்கிறார். ஆனால் சரவணா ஒன்றுமே செய்யவில்லை என்றாலும் பாட்டி அவன் மீது அதீத பாசத்துடன் இருக்கிறார். விஸ்வாவின் முகம் இறுகியது. அதே போல குடும்பத்தை சேர்ந்த மற்ற உறுப்பினர்களுக்கும் இது எரிச்சலை உண்டாக்கியது. அதுக்கு அவசியம் இல்ல, இன்னைக்கு ராத்திரி டின்னர் பார்ட்டிலேயே மீட் பண்ணிக்கலாம் என்று கோபத்துடன் கூறிவிட்டு பாட்டி பக்கம் திரும்பினான் விஸ்வா. ஏமா, மத்த எல்லாரையும் நேர போய் இன்வைட் பண்ணாம அவனை மட்டும் நீங்களே போய் இன்வைட் பண்ணா மத்தவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க? அது தப்பாயிடாதா என்றார் விஸ்வா. பாட்டிக்கும் அதுவே சரியெனப்பட்டது. ஆமா ஆமா என்று தலையாட்டினார் பாட்டி. சீக்கிரமே விஸ்வா அனைத்திற்கும் ஏற்பாடு செய்தார். விஸ்வாவின் அசிஸ்டன்ட் அங்கிருந்து சீட்டை பார்த்து தயங்கினார். சார், இது தப்பு இல்லையா என்று கேட்டார். ஏன், இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் இன்விடேஷன் இருக்குல்ல, அவங்களுக்காக சீட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்ப சரவண அவனாதானே இங்க வந்திருக்கான், அவனுக்காக நான் வேற டேபிள் அரேஞ்ச் பண்ணதே பெருசு என கடுகடுத்தார் விஸ்வா. அவர் நிஜமாவே அவனுக்காக வேற டேபிளை ஏற்பாடு செய்தார்தான். ஆனால் அதில் அவனுக்கு ஒதுக்கப்பட்ட சீட் தான் சரியில்லை. அவனின் சீட்டிற்கும் வேலன் குடும்பத்தின் பங்க்வெட் நடக்கும் இடத்திற்கும் 500 மீட்டர் இடைவெளி இருந்தது. இது எப்படி அவர்கள் ஒன்றாக உண்ணுவது போல ஆகும்? அது மட்டுமா, அவனின் சீட்டை பாத்ரூம் அருகே வைத்திருந்தார் என்றார் அசிஸ்டன்ட். அதன் பின் விருந்தாளிகள் அனைவரும் உள்ளே வர ஆரம்பித்தார்கள். சரவணனும் உள்ளே நுழைந்தான். பாத்தியா, அவனை இங்க யாருமே கண்டுக்கல. அவனுக்கு அந்த இடம் தான் சரி, போய் அவனை அவனோட இடத்துல உட்காரவி என்றார் விஸ்வா. அதை கேட்ட உடனே அவனும் சரவணனிடம் சென்றான். அவனை அவனின் இடத்திற்கு அழைத்துச் செல்ல சரவணன் அவனுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தை பார்த்து அதிர்ந்தான். சாரி சார், இது வேலன் ஃபேமிலியோட அரேஞ்ச்மெண்ட். நான் வேணும்னா உங்களுக்காக வேற சீட்டை பார்க்கவா என்று தலையை குனிந்து கொண்டு கேட்டான் அசிஸ்டன்ட். வேலன் குடும்பத்தை சேர்ந்த எல்லாரும் ஒரே டேபிள்ல தான் உட்காரணும். இங்க வரப்போற உன் ஃப்ரெண்ட்ஸ் இத பாத்துட்டு என்ன சொல்றாங்கன்னு பாக்குறேன் என்று கையசைத்தான் சரவணன். என்று சிரித்தார் விஸ்வா. ஓரமாக நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார். சரவணனால் என்ன செய்திட முடியும் என்று பார்க்க ஆர்வமானார். அங்கு வந்திருக்கும் அதிகப்படியானோர் சரவணன் பக்கம்தான் என்று அவருக்கு தெரியும். அதனால் அவர்களையும் சேர்த்து அவர் கவனிக்க வேண்டும். மகேஷும் ஜெயினும் அங்கிருந்து சென்ற பின் வேலன் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஒன்றுமே நடவாதது போல இருந்தார்கள். விஸ்வா இம்முறை வேலன் குடும்பத்திற்கு எதுவும் நடந்துவிடக் கூடாது என்று மனதில் நினைத்துக் கொண்டான். உன்னால அவங்களை தடுக்க முடிஞ்சா உள்ள விடாத, அன்வான்டட் கிரவுட் வேண்டாம் என இளக்காரமாய் கூறினார் விஸ்வா. சார், இவங்க கிட்ட இன்விடேஷன் இருக்கு என்றார் அசிஸ்டன்ட். விஸ்வா திரும்பி பார்க்க அங்கு நிவேதிதா நின்றிருந்தாள். இன்று அவள் ஆலிவ் கிரீன் நிறத்தில் கோட் அணிந்து பக்கா பிசினஸ் வுமன் போல வந்திருந்தாள். குமார் ஃபேமிலி பிரச்சனை சால்வ் ஆனதும் அவங்க ஃபேமிலி ஸ்டேட்டஸ் பீக்ல இருக்கு. இப்ப பப்ளிக்கும் அவங்க பக்கம் சாய ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேரு நிவேதிதா சாதாரண பிசினஸ் வுமன் மட்டும் இல்ல, சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிற பொண்ணுன்னு பேசிக்கிறாங்க. அவங்களோட ஜெனடிக் ப்ராஜெக்ட் வெளிநாட்டுல ரொம்ப ஃபேமஸ் என்று அந்த அசிஸ்டன்ட் விஸ்வாவிற்கு நினைவுபடுத்தினான். முன்பு போல நிவி இல்லை என்று அவருக்கும் தெரியும். கூடிய சீக்கிரத்திலேயே நிவி ப்ராஜெக்ட் பற்றி பத்திரிகையில் வர உள்ளது. அதனால் அவள் புகழ் வானை முட்டும். விஸ்வா உடனே நிவேதிதா முன்னே சென்றார். நிவேதிதா, this side please என்று அடக்கமாக அழைத்தார். நிவேதிதா சரவணனின் பக்கம் போவதை அவர் விரும்பவில்லை. அவளின் திறமை அவனிடம் வீணாகிவிடும் என்று நினைத்தார். நிவேதிதா தன்மையாக சிரித்தாள். அவளின் கன்னக்குழியில் விழாமல் யாராலும் இருக்க முடியாது. உனக்காக நான் அரேஞ்ச் பண்ண சீட் என்றார் விஸ்வா. நிவேதிதா அவர் கூறியதற்கு மதிப்பு கொடுக்கவில்லை. நான் இங்க சரவணனுக்காக வந்திருக்கேன் என்று நேரடியாக கூறினாள்.
அவளின் அழுத்தமான குரல் விஸ்வாவை மறுத்து பேச விடவில்லை. நிவியின் அதிகார தோனி விஸ்வாவை அடக்கியது. நிவேதிதா, நீ ரொம்ப ஸ்மார்ட், புத்திசாலியா இருப்ப நினைச்ச. உன்னோட பிசினஸ் மூலம் வேலன் ஃபேமிலி கூட சேர்ந்தா உன் எதிர்காலம் நிச்சயமா பிரைட்டா இருக்கும். அதை விட்டுட்டு சரவணன் இப்ப இருக்கிற நிலைமையை பாரு. நீ ஏன் அவன் கூட சேர்ந்து பாத்ரூம் பக்கத்துல உட்காரணும்னு நினைக்கிற? வேலன் குடும்பத்துக்கு அவன் இருக்கிறது பிடிக்கலனா கண்டிப்பா நீ இருக்கிறதையும் விரும்பாது என்றார். அவரை அழுத்தமாய் பார்த்தாள் நிவி. ஓஹோ, அப்ப நான் வர்றதையும் விரும்பலையா என்று கேட்டாள். குமார் குடும்பத்தின் சார்பாகத்தான் இன்று அவள் இங்கு வந்திருக்கிறாள். அதனால் அவளை யாராலும் தடுக்க முடியாது. விஸ்வா வேறு வழியில்லாமல் வழிவிட நிவேதிதா நேராக சரவணன் இருக்கும் இடத்திற்கு சென்றாள். அவனை பார்த்து கேலியாக சிரித்தாள். என்ன, மொத்த பாத்ரூமையும் நீ குத்தகைக்கு எடுத்திருக்க போல என்று கேட்டபடியே அவன் அருகில் அமர்ந்தாள் நிவி. அவளை ஏற இறங்க பார்த்தான் சரவணன். ஆமா, என்ன மென்ஸ் பாத்ரூம் தான் எடுத்திருக்கேன். பரவாயில்ல, நீ வா, உன்னை பொண்ணுன்னு யாராவது சொன்னாதான் தெரியும் என்று நக்கல் அடித்தான். உன்னோட திமிர் பேச்சுக்குதான் நீ இப்ப இங்க இருக்க என்று கடுகடுத்தாள் நிவி. இல்லனா மட்டும் இவனுங்க வாடா மகன் என்ன நடு வீட்டுல உட்கார வச்சு கொஞ்சிடுவாங்களாக்கும் என்றான். இருவரும் வாயாலே கத்தி சண்டை போட்டுக் கொண்டிருந்தனர். அந்நேரம்தான் அங்கு மிஸ்டர் ஜோஷ் வந்தார். அவரை கண்டதும் அதிர்ந்தார் விஸ்வா. மிஸ்டர் ஜோஷை அவர் அழைக்கவே இல்லை. வேலன் குடும்பமும் அவரை அழைக்கவில்லை. மிஸ்டர் ஜோஷியும் வேலன் குடும்பமும் அவ்வளவு நெருக்கத்தில் இல்லை. அதனால் வேலன் குடும்பத்தினர் அவரை அழைத்திருந்தாலும் அவர் வந்திருக்க மாட்டார். சார், நம்மளால இவரை உள்ள வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாது என்று அசிஸ்டன்ட் விஸ்வா காதில் முணுமுணுத்தார். விஸ்வாவும் சம்மதமாய் தலையசைத்து மிஸ்டர் ஜோஷியை பார்த்தார். அவரோ நேராக சரவணன் இருக்கும் இடத்திற்கு சென்று அமர்ந்தார். இந்த பொடி பயலுக்கு இவ்வளவு பெரிய ஆளுங்க பழக்கம்லாம் இருக்கா என்று ஆச்சரியமாக கேட்டார் விஸ்வா. சரவணனிற்கு எப்படி அவர் பழக்கம் என்று தெரிந்து கொள்ள நினைத்தார். மிஸ்டர் ஜோஷ் வந்த அதிர்ச்சியே அவரால் தாங்க முடியவில்லை. இதில் அடுத்த அதிர்ச்சி ஒன்று வாசலில் வந்து கொண்டிருந்தது. அவர்தான் ரவிச்சந்திரன். வேலன் குடும்பம் அவரை அழைத்திருந்தார்கள். ஆனால் அவரோ வேலை பளுவின் காரணமாக வர முடியாது என்று கூறிவிட்டார். அப்படி சொன்னவர் ஏன் இவ்வளவு சீக்கிரமாக இங்கு வந்திருக்கிறார் என்று யோசித்தார் விஸ்வா. சரவணா, உனக்கு ஜயன தெரியுமா? நீ வேற லெவல் தான் என்று வந்ததும் கேட்டார் ரவி. அவரின் மென்டார் சரவணனை பற்றி கூறியது எல்லாம் உண்மைதான் என்று நினைத்தார். சரவணனுக்கு சிறந்த எதிர்காலம் இருக்கிறது என்று நினைத்தார். இன்னைக்குதான் நாங்க பார்த்தோம் என்று சாதாரணமாய் கூறினான் சரவணன். விஸ்வா மொத்தமாய் திகைப்பில் இருந்தார். சிறிது நேரத்திலேயே சரவணனை சுற்றி கோஸ்ட் டவுனின் தளபதிகள் மறந்திருந்தார்கள். அவனை சுற்றி இருக்கும் அனைவருமே பவர்ஃபுல்லான ஆட்கள்தான். போலீசில் இருந்து ரவுடி வரை அவனுடன் இருந்தார்கள். அவர்கள் எல்லாம் சர்வ சாதாரணமாய் எந்த வேறுபாடும் இல்லாமல் பேசிக் கொள்வதுதான் விஸ்வாவிற்கு பெரும் அதிர்ச்சியாக இருந்தது. ரவியும் ஜோஷியும் சாதாரணமாய் பேசிக் கொள்வது மட்டுமில்லை, அவர்கள் பாத்ரூம் பக்கத்தில் இருப்பதை கூட பொருட்படுத்தாமல் இருந்தார்கள். வேலன் குடும்பத்தினர்களுக்கு அவர்களையே அங்கிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள் போல் தோன்றியது. அவர்கள் அவமானத்தை மேலும் அதிகரிக்கவே அந்த இடத்தில் நுழைந்தார் பிரகாஷ். மொத்த குடும்பமும் அதிர்ந்தது. சரவணன் டேபிள் நிரம்ப இருக்க பிரகாஷ் வந்ததும் சட்டென்று எழுந்து நின்றார் ரவி. சார் பிளீஸ் என்று அவசரமாய் எழுந்தார். அவரை அமர வைத்தார் பிரகாஷ். பரவாயில்ல, நான் லேட்டா தானே வந்தேன், கொஞ்ச நேரம் நிக்கிறேன், எனக்கும் ப்ராப்ளம் இல்ல என்றார். இதில் மொத்த குடும்பமும் நடுங்கியது. சரவணனும் எழுந்து இடம் கொடுக்க அவனை பாசமாக சேரில் அமர வைத்தார் பிரகாஷ். வேலன் குடும்பம் பேச்சற்று இதனை வேடிக்கை பார்த்தது. அவரை நிற்க வைக்கும் தைரியம் அவர்களுக்கு இல்லை. ஏற்கனவே ஜயனை இன்று அவர்கள் எதிர்த்து விட்டார்கள். இதில் பிரகாஷையும் அவர்களுக்கு எதிர்க்கும் சக்தி இல்லை. பாத்ரூமிலிருந்து வந்த வாடையில் லேசாக முகத்தை சுருக்கினார் பிரகாஷ். ஆனாலும் அவர் அதை பற்றி எதுவும் கூறவில்லை. சீக்கிரம் போய் பிரகாஷ் இன்வைட் பண்ணு, அவருக்கு சீட் கொடு என்று அவசரப்படுத்தினார் விஸ்வா. அசிஸ்டன்ட் அவரிடம் சென்று சேரை தருவதற்கு முன் பிரகாஷ் ஒரு ஸ்டூலை இழுத்து போட்டு அமர்ந்திருந்தார். அசிஸ்டன்ட் செய்வது அறியாமல் விஸ்வா பக்கம் திரும்பி அமைதியாக பார்த்தார். விஸ்வாவால் மட்டும் என்ன செய்திட முடியும்? அவரும் சரவணனையே அமைதியாக பார்த்தார். சரவணன் 2 மாதங்களாகத்தான் பிசினஸ் உலகில் இறங்கி இருக்கிறான் என்று அவருக்கு தெரியும். இந்த குறுகிய காலத்தில் சரவணனுக்கு எப்படி இப்பேற்பட்ட பெரிய ஆட்களின் பழக்கம் என்று குழம்பினார். சார், பேசாம அவங்களை இங்க வர சொல்லாமா?
வேலன் ஃபேமிலி ஏற்கனவே இன்னைக்கு நிறைய அசிங்கத்தை பாத்துருச்சு. இப்ப இந்த விஷயத்தையும் நம்ம ஒழுங்கா சரி பண்ணலன்னா ஃபியூச்சர்ல இவங்க யாரும் நம்ம பக்கம் இருக்க மாட்டாங்க என்றான் அசிஸ்டன்ட். விஸ்வாவிற்குமே அது நன்றாக தெரியுமே. சீக்கிரம் போ என வேற வழியில்லாமல் கூறினார் விஸ்வா. உடனே அசிஸ்டன்ட் சரவணனிடம் சென்றார். சார், உங்களுக்காக டேபிள் சேஞ்ச் பண்ணலாம். இன்னைக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர் இங்க வர போறாங்க? உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரா இருந்தாலும் அவங்க அந்த டேபிளுக்கு வந்து அவர் கூட உட்காரலான்னு பாஸ் சொன்னாரு. அவங்களுக்கு இன்விடேஷன் வேணும்னு அவசியம் இல்ல என்றார். சரவணன் அமைதியாய் அசிஸ்டன்டை பார்த்தான். அதுக்கு அவசியம் இல்ல, நாங்க இங்க உட்கார்ந்துக்கிறோம் என்று ஜோஷ் எழுந்தார். நேராக பிரகாஷ் பக்கம் வந்து அவரை எழுப்பிவிட்டார். பிரகாஷ், நீங்க ஏன் சீட்ல உட்காருங்க, நான் இங்க உட்கார்றேன் என்று கூறினார். பிரகாஷ் அதிர்ச்சியாக ஜோஷை பார்த்தார். அதில் சிரித்தார் ஜோஷ். நான் டின்னர் முடிச்சிட்டு கிளம்பிடுவேன். நாமெல்லாம் சரவணுக்காக தானே இங்க வந்திருக்கோம், இல்லனா ஏன் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வர போறோம் என்றார். மொத்த வேலன் குடும்பமும் அவர்களையே அசையாமல் பார்த்தார்கள். வேலன் குடும்பம் அழைத்திருந்த விருந்தாளிகளை விட சரவணனின் நண்பர்கள் மிக முக்கியமானவர்கள். இதில் சரவணனின் நண்பர்கள் ஒருவர் பின் ஒருவராய் வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அவனுக்கு யாரை தெரியும் என்று அதிர்ச்சியாய் பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அப்போதுதான் அங்கு ராஜவேலு வந்தார். அவரை பார்த்ததும் தான் மொத்த குடும்பமும் நிம்மதி பெருமூச்சு விட்டது. விஸ்வா அவசரமாய் அவரின் அண்ணாவிடம் ஓடினான். ராஜு, நீ வந்துட்டியா? அப்பாடா, நீ தான் இங்க இருக்கிற நிலைமையை சரி பண்ணணும், இல்லன்னா பிரச்சனை தலைக்கு மேல போயிடும் என்றார் விஸ்வா. ராஜவேல் தான் வேலன் குடும்பத்தின் தலைவர். ஒட்டு மொத்தத்தையும் அவரின் கண்ட்ரோலில் வைத்திருக்கிறார். இந்த சனிய அவன் அப்பன மாதிரியே இருக்கான். இன்னைக்குதான் முதல் தடவை ஃபேமிலிக்குள்ள வரான். அப்பவே இவ்வளவு திமிரா இருக்கான். நம்ம குடும்ப மானத்தை இவன் வாங்கிடுவான். என்ன பண்ண போறானோ என்று விஸ்வா கேட்டு வாயை மூட அவர் கன்னத்திலேயே அறைந்திருந்தார் ராஜவேல். ஒழுங்கா அவன்கிட்ட மன்னிப்பு கேளு, இவ்வளவுதான் அவன் தகுதின்னு நினைக்காது என கடிந்து கொண்டார். ராஜவேல் விஸ்வாவை திட்டி தீர்க்க விஸ்வா பயத்தில் பம்மினார். லேசாய் தலையை திருப்பி சரவணன் டேபிளை பார்த்தார். நிவேதிதாவை தவிர அங்கிருந்த அனைவரும் கோஸ்ட் டவுனின் ஜாம்பவான்கள். அவர்கள் எல்லாம் வேலன் குடும்பத்தின் பார்ட்டிக்கு, அதுவும் சரவணனிற்காக வந்திருந்தார்கள். ஆனால் ராஜவேல் சொன்னதை கேட்டதிலிருந்து இதற்கு மேல் யார் வரப்போகிறார்கள் என்று அஞ்சினார் விஸ்வா. இதற்கே அவரின் உடல் நடுங்கியது. நான் உன்னை மன்னிப்பு கேட்க சொன்னேன், காதுல விழுந்துச்சா விடலையா என்று கர்ஜித்தார் ராஜா. இதற்கு முன் அவரும் விஸ்வாவும் அண்ணன் என்ன தம்பி என்ன என்று பாட்டு பாடித்திருந்தார்கள். ஆனால் இன்றோ குடும்ப மானத்தை காக்க அவரின் லாயல்டி முளைத்தது. சரவணனை அவரால் எதிர்க்க முடியாது. சரி என்று தலையை குனிந்து கொண்டு கூறினான் விஸ்வா. இன்னுமே வெளியிலிருந்து சரவணனின் நண்பர்கள் வந்து கொண்டிருந்தார்கள். இது பாட்டியின் பிறந்தநாள் விழாவா இல்லை சரவணனின் பிறந்தநாள் விழாவா என்று தோன்றியது அவருக்கு. இப்பொழுது வந்தது ஜாய். என்ன இந்த பக்கம் என அவள் வந்ததுமே அவளை வெறுப்பேற்றினான் சரவணன். ஜாய் வருவதாக கூறவே இல்லை. அதனால் சற்று ஆச்சரியத்தில் சத்தமாய் கேட்டுவிட்டான். தாம் அழைத்தால் ஜாய் வேண்டுமென்றே வரமாட்டாள் என்று நினைத்திருந்தான். ஆனால் ஜாய் உண்மையிலேயே சரவணனிற்காகத்தான் வந்திருந்தாள். அவளுக்கு அவன் மீது கோபமும் கடுப்பும் இருந்தாலும் அவனிடம் சண்டை போட்டு விளையாடுவது அவளுக்கு பிடித்திருந்தது. என்ன சொல்லி கூப்பிட்ட என்று பல்லை கடித்தாள் ஜாய். அதில் முகத்தை சுருக்கினான் சரவணா. ஏன் நான் திரும்பி கூப்பிடணும்னு ஆசைப்படுறியா? உனக்கு தெளிவா கேட்டு ஏன் கேக்குற, இல்ல இத கேக்கதான் இங்க வந்தியா என்று இன்னும் கடுப்பேற்றினான் சரவணா. ஜாய் இன்னும் எரிச்சல் அடைந்தாள். இப்பொழுதே இங்கிருந்து எழுந்து வெளியே சென்று விடலாமா என்று யோசித்தாள். சட்டென்று நிவேதிதா சரவணன் அருகே இருப்பதை கவனித்தாள். அதில் வெடித்து சிரித்தாள் ஜாய். என்ன உன் ஃபியான்சிய பக்கத்திலே வச்சுட்டு என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்க? இதெல்லாம் கண்டிக்க மாட்டியா நிவேதிதா என்று கேட்டாள். நிவி லேசாய் சிரித்தாள். அந்த இடத்திற்கு இன்னும் நிறைய ஆட்கள் வந்தார்கள். அவர்கள் அனைவரும் சரவணனின் மெரைன் கிளப்பில் கோல்டன் மெம்பர்ஷிப் வைத்திருப்பவர்கள். இதை கண்டதுமே விஸ்வாவின் கால் நடுங்க ஆரம்பித்தது. என்ன நடக்குது இவங்கெல்லாம் என்று படபடத்தார் விஸ்வா. அவரை முறைத்தார் ராஜா. இதுதான் சரவணா, மெரீன் கிளப்புக்கு பின்னால இருக்கிறது இவன் தான் என்றார். இதை கேட்டதும் விஸ்வாவிற்கு தலை சுற்றாத குறைதான். மெரீன் கிளப்பின் சொந்தக்காரனா? எவ்வளவு பெரிய விஷயம்! அப்படி என்றால் அவனிடம் ஒரு நாட்டையே எதிர்க்கும் சக்தி இருக்குமே. அது மட்டுமா?
ஒட்டுமொத்த கோஸ்ட் டவுனில் இருக்கும் பிசினஸ்மேன்கள் அனைவரையும் ஒன்று திரட்டி இருக்கிறானே. அதோடு இல்லாமல் நாட்டில் இருக்கும் மிகப்பெரிய தொழிலதிபர்கள் அனைவரையும் ஒன்று திரட்டி கொண்டிருக்கிறான். இப்பொழுது அவருக்கு புரிந்தது, வேலன் குடும்பத்திற்கும் அவனுக்கும் என்ன வித்தியாசம் என்று. அவர்களாலே சாதாரண தொழிலதிபர்களை தான் இங்கு வரவழைக்க முடிந்தது. ஆனால் சரவணா நிறைய தொழில் முன்னோடிகளை அங்கு அழைத்து வந்திருந்தான். மரைன் கிளப்பில் இருந்து குறைந்தது 100 பேர் வந்திருப்பார்கள். விஸ்வா வேகமாய் சரவணனிடம் ஓடினார். சரவணா, நான் தப்பு பண்ணிட்டேன். இது வேலன் குடும்பத்தோட தப்பு. வேலன் குடும்பம் சார்பா நான் மன்னிப்பு கேக்குறேன். முதல்ல நாங்க பேங்க்அவுட் அரேஞ்ச் பண்றப்போ நீ வருவேன்னு நாங்க எதிர்பார்க்கல. ரெண்டாவது, இந்த ஈவெண்ட்ட ஒழுங்கா நான் ஹேண்டில் பண்ணல என்று அவசரமாக கூறி அவனிடம் மண்டி போட குனிந்தார். அவர் மட்டும் மண்டி போட்டால் அனைவரும் சரவணனை வேறு மாதிரி பார்ப்பார்கள். சரவணா அவரை தடுத்து நிற்க வைத்தான். இல்ல, பரவாயில்ல என்றான். அவன் இன்று இங்கு வந்ததற்கு முதன்மை காரணமே அவனின் பாட்டியை பார்க்கவே. சில நாட்களுக்கு முன்னால் அவனுக்கு நிறைய பணம் வந்தது. அதை யார் என்று சரிபார்க்க கூறியிருந்தான். அது வேலன் குடும்பத்திலிருந்து வந்திருந்தது. அவனின் பாட்டிக்கு அவ்வளவு பணத்தை டிரான்ஸ்பர் செய்வது சுலபம் இல்லை என்று அவனுக்கு தெரியும். அப்போ நான் உனக்கு வேற சீட் அரேஞ்ச் பண்ணவா என்று கேட்டார் விஸ்வா. சரவணா சமாதானமாக்கி விட்டான் என்று தோன்றியது அவருக்கு. சரவணனும் சம்மதித்தான். விஸ்வா உடனே அவரின் அசிஸ்டண்டிடம் வேறு இடத்தை ஏற்பாடு செய்ய கூறினார். முன்பு கொடுத்த இடத்தை விட பெரிய இடமாகவும் அதேபோல் முன்பக்கத்தில் ஏற்பாடு செய்தார்கள். மற்ற விருந்தாளிகளுக்கும் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அவர்களை பொறுத்தவரை சரவணன் வேலன் குடும்பத்திற்காக அவர்களை அழைத்து வந்திருக்கிறான். அதனால் இந்த புனித காரியத்தில் அவர்களும் பங்கு கொள்ள இடமளித்தனர். இந்த பக்கவா, நான் கூட்டு போறேன் என்றான் விஸ்வா. நான் பாட்டிய பாக்கணும் என்றான் சரவணா. ஓகே, அவங்களும் உன்னை பாக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களோட செல்ல பேர நீ. சரவணா எதுவும் சொல்லாமல் அவருடன் நடந்தான். சரவணனை பாட்டி இருக்கும் வில்லா பக்கம் அனுப்பிவிட்டு வெளியே நின்றார் விஸ்வா. அவர் மனத்தில் அவன் மீதான வெறுப்பு அதிகமாக வளர்ந்தது. சரவணன் உள்ளே செல்ல அவர் ராஜா பக்கம் சென்றார். அத பாத்தியா ராஜா, நம்ம எல்லாமே ஒரே குடும்பம் தான். இங்க இருக்கிறவங்க பாதி பேர் நம்ம குடும்பம் மாதிரி தான். ஆனா இப்ப குப்பையில கிடந்தவன் எல்லாம் கோபுரத்துல நிக்க வரானுங்க என்று வெறுப்புடன் கூறினார் விஸ்வா. ராஜா எதுவும் சொல்லவில்லை. அமைதியாய் கைகளை இறுக மூடிக்கொண்டார். ராஜா, நான் இத சொல்றேன்னு திட்டாத. இதுவரைக்கும் வேலன் ஃபேமிலியே மறைவாதான் இருக்கு. முழுசா நாம எந்த அதிகாரத்தையும் யூஸ் பண்ணாம இருக்கோம். நம்ம கிட்ட இருக்க ரிசோர்சஸ் யூஸ் பண்ணா நாம இழந்ததை எல்லாம் நிச்சயமா திரும்ப அடைஞ்சிட முடியும். இந்த சரவணா அவங்க கிட்ட இவ்வளவு பேர் இருக்காங்கன்னு நம்ம கிட்ட காட்ட கூட்டிட்டு வந்திருக்கான் என்று கடுகடுத்தார் விஸ்வா. சரவண ஒருத்தனே நமக்கு இவ்வளவு குடைச்சல் கொடுக்கறான்னா இதுல அவன் அப்பன் திரும்பி வந்தா இன்னும் என்னெல்லாம் பண்ண போறானோ என்று மேலும் கடுப்படித்தார். போதும், நிறுத்து என்று கோபமாய் கூறினார் ராஜவேல். உடனே விஸ்வா அமைதியானார். ராஜாவிற்கு அதற்கு மேல் பங்கீட்டில் கலந்து கொள்ளும் எண்ணமில்லை. வெளியே குறுக்கும் நெடுக்கும் யோசனையுடன் நடந்து கொண்டிருந்தார். அவரின் மூளையில் பல சிந்தனைகள் ஓடியது. சரவணனின் தந்தை எப்படிப்பட்டவர் என்று அவருக்கு நன்றாக தெரியும். சரவணனின் தந்தை எதையுமே முகத்திற்கு நேராக செய்யக்கூடியவர். கோஸ்ட் டவுனில் அவருக்கு நிகர் அவரே. 18 வயதிலேயே அவர் புகழின் உச்சியில் இருந்தார். அப்பொழுது வேலன் குடும்பம் ஒன்றும் அவரை தடுக்கவில்லை. பல மணி நேரமாக யோசித்தவர் ஒருவருக்கு அழைத்தார். நம்ம சந்திக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு ஓல்ட் ஃப்ரெண்ட் என சிறிய குரலில் கூறினார் ராஜா. எதிர்ப்புறத்தில் இருந்தவர் அமைதியாயிருந்தார். அவன் திரும்ப வரான், இன்னைக்கு கூட வரலாம் என்றார் ராஜா. சரவணா அவனின் பாட்டி அறைக்கு சென்றான். அவரை பார்த்ததுமே அவனுள் சொல்ல முடியாத ஒரு உணர்வு தோன்றியது. சரவணா, என் கண்ணா என்று எந்த அதிர்ச்சியில் வேகமாய் எழுந்து அவனிடம் வந்தார் பாட்டி. வேக நடையோடு அவனிடம் வந்தார். அவனின் கைகளை கெட்டியாக பிடித்துக் கொண்டு கன்னத்தை பரிவாக வருடினார். பாட்டி, நான் உன்னை திரும்பவும் பாப்பேன்னு நினைக்கவே இல்ல என்று கூறியவருக்கு கண்களில் கண்ணீர் திரண்டது. சரவணா ஒன்றும் கூறவில்லை. பெரிதாய் வேலன் குடும்பத்தில் அவன் நேரம் செலவிடாததினால் அவனுக்கு எந்த உணர்வும் இல்லை. சரவணா, உன் அப்பா எங்க என்று சுற்றி முற்றியும் யாரேனும் பார்க்கிறார்களா என்று பார்த்து கொண்டே கேட்டார் பாட்டி. அங்கு அவரின் மகன் இல்லை என்றதும் சற்று இலகுவானார். என்ன, ஏன், என்னாச்சு என்று கூறினார் பாட்டி. உடனே அவரின் ஆட்களிடம் காரை தயார்படுத்த கூறினார். சரவணனிற்கு புரியவில்லை.
பாட்டி அவனை ஒரு காஃபி ஷாப்பிற்கு அழைத்துச் சென்றார். இங்கதான் உன் அம்மாவும் அப்பாவும் தடவை பாத்துக்கிட்டாங்க. வேலன் குடும்பம் அவங்களுக்கு நிறைய கடன் பட்டு இருக்குது. வேலன் குடும்பம் முன்னாடி ரொம்ப மதிப்பு பெற்றதா இருந்தது. உன் அப்பா அதனால பாதிக்கப்பட்டாரு. வேலன் குடும்பம் அவருக்கு அப்படி ஒரு சூழலை உண்டாக்கிருச்சு. இப்ப மொத்த குடும்பத்துக்கும் உன் அப்பா திரும்பி வரது தெரியும். ஆனாலும் அவங்க பண்ணது வேலன் குடும்பத்தால ஏத்துக்க முடியாதது என்று பழைய நிகழ்வை நினைத்து வருத்தமாய் கூறினார் பாட்டி. அப்படின்னா அப்பா அம்மாவை கல்யாணம் பண்ணதுக்காக வெளியே துரத்தல, வேற ஏதோ நடந்திருக்கு என என்ன சொல்வது என்று தெரியாமல் கூறினான். பாட்டி, அப்பா வந்ததும் இத பாத்து பாரு. பாட்டி நிறைய விஷயங்களை பேசிக் கொண்டிருக்க அவனும் சமத்து பிள்ளை போல கேட்டுக்கொண்டிருந்தான். அந்நேரம் வெளியே அவனுக்கு தெரிந்த உருவத்தை பார்த்தவன் அதிர்ந்தான். பாட்டி, இங்கே வெயிட் பண்ணுங்க என்று அவசரமாய் கூறி பதிலை கூட எதிர்பார்க்காமல் அந்த அழகிய பின்னை ஓடினான் சரவணன். சரவணா பின்னே சென்றதில்தான் அது என்ன பில்டிங் என்று கண்டுகொண்டான். பிரிஸ்கோ என்டர்பிரைசஸ். சரவணா அவசரமாய் வெளியே ஓடுவதை பார்த்த பாட்டிக்கு ஏதோ நெருடலாயிருந்தது. அவன் ஓடிய காரணமும் அவருக்கு தெரியும். அவரும் அந்த பெண்ணை பார்த்தார். அதில் பாட்டியின் முகத்தில் பயம் பரவியது. சரவணா என்று கத்தினார் பாட்டி. ஆனால் அவன் ஏற்கனவே அந்த கட்டிடத்தை நோக்கி ஓடியிருந்தான். அவர் போயிட்டாரு என்று பாட்டி அருகில் இருந்த பெண் கூறினார். பாட்டிக்கு ஏதோ நெருடலாயிருந்தது. இதே நிகழ்வு முன்பு போல் நடப்பது போல் தோன்றியது. காஃபி ஷாப்பை விட்டு வெளியே வந்த சரவணா நேராக பிரிஸ்கோ என்டர்பிரைசஸ் உள்ளே நுழைந்தான். இதற்கு முன் ரத்தினத்திடம் அந்த கம்பெனி பற்றி அவன் பேசியிருக்கிறான். கோஸ்ட் டவுனின் ஒரு அடையாளமாய் பிரிஸ்டோ பில்டிங் இருக்கும். வருடத்திற்கு 10 பில்லியனுக்கு மேல் டர்ன் ஓவர் கிட்டிடும். அதனால் பிரிஸ்கோ என்டர்பிரைஸ் செல்வாக்கு பெற்றது மட்டுமில்லை, அதன் ஸ்டேட்டஸும் மிக உயர்வு. பிரிஸ்கோ என்டர்பிரைஸ் பார்ட்னர்ஷிப்பிற்காக சரவணனிடம் போட்ட கண்டிஷன் மெரைன் கிளப்பின் 50% ஷேர். சரவணன் ஒப்புக்கொள்ளவில்லை. ஆனால் இதுக்கும் அவன் சந்தித்த நபருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அவன் சந்தித்த ஆள் மித்ராவை போன்று இருந்தாள். முதலில் அவன் சரியாக கவனிக்கவில்லை என்றுதான் நினைத்தான். சரவணா லாபிக்கு வர லிப்ட் மேலே சென்றிருந்தது. உடனே சரவணா அங்கிருக்கும் ரிசப்ஷனுக்கு சென்றான். மிஸ், நான் இங்க இருக்கிற செக்யூரிட்டி கேமராவை செக் பண்ணணும் என்றான். உடனே அந்த பெண் மீன் விழியால் அவனை ஏறிட்டாள். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க பிரிஸ்டோ எம்ப்ளாயியா என்று தன்மையாக கேட்டாள். அப்படியே அவன் இங்கு வேலை பார்ப்பவனாக இருந்தாலும் அவனால் சர்வேலன்ஸ் வீடியோவை பார்த்திட முடியாது. இது ஒரு அரசு சார்ந்த நிறுவனம். சரவணன் மேற்கொண்டு பேச முன் அங்கு ஒருவன் வந்தான். கையில் சிகரெட்டும் கண்களில் கூலர்ஸும் அணிந்திருந்தான். இவனை பார்த்தா உனக்கு பிரிஸ்கோ என்டர்பிரைஸ்ல வேலை பார்க்கிற மாதிரி இருக்கா என்று கேட்டு எள்ளலாக சிரித்தான். அதன் பின் அவன் கையில் இருக்கும் சிகரெட்டை மேலே உயர்த்தி லேசாய் தட்டிட அதனின் சாம்பல் சரவணனின் உடையிலும் பட்டது. வேண்டுமென்றேதான் செய்தான். சரவணா அந்த நபரை முறைத்தான். அங்கு பெரிதாய் நோ ஸ்மோக்கிங் சைன் போடப்பட்டிருந்தது. ஆனாலும் திமிரெடுத்து சிகரெட் பிடித்தான். அது மட்டுமில்லை, அந்த மீன் விழியால் அவனுக்காக ஆஷ்ட்ரேவை எடுத்து கொடுத்தாள். அவன் அதை பார்க்காமலேயே சிகரெட்டை அதில் அழுத்தினான் அவன். ஆனால் அது அந்த பெண்ணின் கை. அவள் வழியில் கத்தினாள். அவளின் அழகிய கையில் சிகரெட் காயம் உடனே உண்டானது. ஆனால் அந்த பூ போட்ட சட்டை அதுக்கும் தமக்கும் சம்பந்தம் இல்லாதது போல இருந்தான். அவன் முன்பு இருக்கும் அனைவரும் அவனின் வேலையாட்கள் என்பது போல் நடத்தினான். மற்றவர்களை அவனுக்கு வேண்டும் என்பது போல் கொடுமைப்படுத்திடுவான். அந்த பெண்ணின் அலறலில் உள்ளே இருந்த இன்னொரு பெண் அவசரமாய் ஓடி வந்தாள். உடனே காயப்பட்ட பெண்ணின் கையை மறைத்தாள். மிஸ்டர் நிஷாந்த், என்ன மன்னிச்சிடுங்க, இது எங்க தப்புதான். நாங்க தான் உங்ககிட்ட கவனமா ஆஷ்ட்ரேவை கொடுத்திருக்கணும் என்றாள். இதை கேட்டு அதிர்ந்தான் சரவணா. அடுத்த முறை கவனமா இரு என்று எச்சரித்தான் நிஷாந்த். ரிசப்ஷனிஸ்ட் அஞ்சி விட்டாள். ஆனால் அவன் அவளையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தான். அவளை விடும் எண்ணம் அவனுக்கு இல்லை. உங்க மேடம் திரும்ப வந்துட்டாங்களா என்று கேட்டான் நிஷாந்த். ரிசப்ஷனிஸ்ட் உடல் நடுங்கியது. இந்த பில்டிங்கில் ஒருவர் மட்டும்தான் அவர்களின் மேடம். ஒரு நொடி தயங்கியவள் மறுப்பாக தலையசைத்தாள். இல்ல, இன்னும் அவங்க வரல. அப்படியா என்று புருவம் சுருக்கினான் நிஷாந்த். அதில் வேகமாய் தலையசைத்தாள் ரிசப்ஷனிஸ்ட். ஆமா, நான் ஏன் உங்ககிட்ட பொய் சொல்ல போறேன் மிஸ்டர் நிஷாந்த் என்று கேட்டாள். அதில் தலையசைத்தான் நிஷாந்த். அதிலே ஏதோ பெரிதாய் நடக்கப் போகிறது என்று உணர்ந்தாள். மிஸ்டர் நிஷாந்த், நான் உண்மைதான் சொல்றேன் என்று பயத்தில் அஞ்சி நடுங்கினாள்.
அவனோ அவனின் பார்வையை அவள் உடலில் பதித்திருந்தான். அவனின் பார்வையில் அவள் உடல் கூசியது. இங்கு வேலையில் சேர்ந்ததை எண்ணி வருந்தினாள். மிஸ்டர் நிஷாந்த், எனக்கு நிஜமாவே எதுவும் தெரியாது என்று அந்த அழகிய ரிசப்ஷனிஸ்ட் நடுக்கத்துடன் கூறினாள். அதில் ஆழமாய் மூச்சை விட்டான். இல்ல, நான் மேல இருந்து யாரோ உள்ள வரத பார்த்தேன் என்றான் நிஷாந்த். அதில் சரவணனின் காது கூர்மையானது. இருவருமே ஒரே ஆளைதான் தேடி வந்திருக்கிறார்கள். நிஷாந்த் இங்கு வருவது முதல் முறையல்ல என்று அவனுக்கு புரிந்தது. சரவணனிற்கு ஏனோ அந்த ஆள் மீது அவ்வளவு நல்ல அபிப்பிராயம் தோன்றவில்லை. அவனும் ஒரு ஏழரை போல் தோன்றியது. ஏனோ அவனிடம் முன்னமே அறிமுகமான உணர்வு தோன்றியது. சரி, நீ வேலை பார்த்தது போதும். உன் சம்பளத்தை விட 10 மடங்கு அதிகமா தரேன், என் கூட வா. இது போதுமா என்று அழைத்தான் நிஷாந்த். அதில் அந்த பெண்ணின் உடல் நடுங்கியது. 1.5 லட்சம் அவள் முன்னே நீட்டினான். இதே வேறு மாதிரி பெண்ணாக இருந்திருந்தால் மகிழ்ச்சியுடன் சென்றிருப்பாள். ஆனால் மிஸ்டர் நிஷாந்துடன் சென்றால் அதனின் பின்விளைவுகள் மிகவும் மோசமாயிருக்கும். அவளுக்கு அவனுடன் போகும் எண்ணமில்லை. மிஸ்டர் நிஷாந்த், எனக்கு உண்மையாவே ஒன்னும் தெரியாது. ரிசப்ஷன்ல நிறைய பேர் யூனிஃபார்ம் போடாம இருக்காங்க. இப்ப உள்ள போன ஆள் யாருன்னு எனக்கு தெரியாது. நான் வேணும்னா அவங்க கிட்ட விசாரிச்சுட்டு வரட்டுமா என்று நடுக்கத்துடன் கேட்டாள். எனக்கு இப்ப அதெல்லாம் தேவையில்லை. நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு. என் கூட வரியா இல்லையா? இல்லன்னா உன்னை எப்படி வர வைக்கணும்னு எனக்கு தெரியும் என்றான் நிஷாந்த். அவனுக்கு மறுக்கும் தகுதி கூட அவளுக்கு இல்லாமல் போனது. சும்மாதான் கேக்குறேன், உன்னை ஒன்னும் பண்ண மாட்டேன். ஏன் பயப்படுற என்று கேட்டான். அவனின் அர்த்தம் அவளுக்கு புரியாமல் இல்லை. அவர்களின் பாஸை பார்க்க அவன் இங்கு பலமுறை வந்திருக்கிறான். பலமுறை அவளின் மேடம் நிஷாந்தை கண்டும் காணாதது போல் கடந்து சென்று விடுவாள். இருவரும் நேருக்கு நேர் மோதிக்கொள்ளாமல் இப்படி செய்து கொண்டு அவர்களுக்கு கீழ் வேலை பார்ப்பவர்களுக்கு பிரச்சனையை உண்டாக்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த பெண் அமைதியாய் இருப்பதை பார்த்த நிஷாந்த் அவளின் கையை வலுக்கட்டாயமாய் பிடித்து இழுத்தான். அனைவரும் அதிர்ச்சியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள். பிரிஸ்கோ என்டர்பிரைஸ் செழிப்பில் சிறந்தது மட்டுமில்லை, அங்குதான் நிறைய அழகான பெண்கள் வேலைக்கு இருப்பார்கள். இப்பொழுது 18 வயதுடைய ரிசப்ஷனிஸ்டை வலுக்கட்டாயமாக அனைவர் முன்பும் கையை பிடித்து இழுத்துக் கொண்டிருந்தான். அவள் கையை பிடித்து இழுக்க அவள் தப்பிக்க பார்த்தாள். அதில் அவளின் ஆடை கிழிந்தது. மேல் சட்டை கிழிய அவள் உள்ளே அணிந்திருக்கும் ஆடை வெளியே தெரிந்தது. மானத்தை காக்க தன்னை கைகளால் மூடிக்கொண்டாள் பாவை. தரையில் பொத்தென்று அவள் அமர்ந்து கெஞ்ச அவளின் முடிக்கற்றை கொத்தாக பற்றி வலுக்கட்டாயமாக இழுத்தான் நிஷாந்த். என் பொறுமைக்கும் ஒரு அளவு இருக்கு, ஒழுங்கா வந்துரு என்று தரதரவென இழுத்தான். அதில் அவள் கையில் இருந்து உதிரம் கூட வழிய ஆரம்பித்தது. அரக்கன் போல அவளிடம் நடந்து கொண்டான். மிஸ்டர் நிஷாந்த், பிளீஸ், எனக்கு ஒன்னும் தெரியாது, என்ன விட்டுருங்க என்று அழுது கொண்டே கெஞ்சினாள். அவளின் அழுகுரல் அவன் செவிக்கு எட்டவில்லை. வெளியே உள்ளவர்கள் எல்லாம் கண்முன்னே படம் ஓடுவது போல பார்த்து கொண்டிருந்தனர். ஒருவருக்கும் நிஷாந்தை எதிர்க்கும் துணிவில்லை. இதில் சில பேர் மிகவும் ஆர்வமாக பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த பெண் பொதுவாக அவளிடம் வழிபவரிடம் சற்று கடுமையாக நடந்து கொள்வாள். ஆனால் இப்பொழுது அதே பெண் ஒருவனிடம் கெஞ்சி கூத்தாடி அழுது கரைவதை பார்க்க மகிழ்ச்சியாயிருந்தது அவர்களுக்கு. ஈவு இரக்கமற்ற மனிதர்களாக இருந்தார்கள். அழுது கொண்டே தவித்தாள். யாரும் உதவிக்கு வரமாட்டார்கள் என்று அவளுக்கு தெரியும். அழுகையுடனே சரவணனை நேரிட்டாள். அவனுக்கு ஏனோ அந்த பெண்ணின் கண்ணீர் நிறைந்த விழிகள் அவளை காப்பாற்ற கெஞ்சுவது போல் தோன்றியது. அவளுக்கு சரவணனை பற்றி எதுவும் தெரியாது. ஆனாலும் பிரிஸ்கோவில் யாரும் அவளை காக்க மாட்டார்கள் என்று தெரியும். அதனால்தான் புதிதாய் வந்தவனை கலக்கத்துடன் பார்த்தாள். அழுது புரண்டு கெஞ்சியவள் அங்கிருந்து நகர மறுக்க நிஷாந்த் காலை பிடித்து கெஞ்சினாள். என்ன விட்டுருங்க சார், பிளீஸ் என்று கையெடுத்து கும்பிட்டாள். அவளின் மேலாடை கிழிந்து அரைகுறையாக இருக்க முடி கலைந்து துவண்டு போயிருந்தாள். அவள் கண் போகும் திசையை பார்க்க சரவணனும் அவளைத்தான் பார்த்து கொண்டிருந்தான். நிஷாந்த் அவனை பெரிதாய் எடுத்துக் கொள்ளவில்லை. நான் மேல போகலாமா என்று சரவணா திரும்பி அங்கிருக்கும் இன்னொரு ரிசப்ஷனிடம் கேட்டான். அந்த பெண் பயத்தில் ஏற்கனவே நடுங்கிக் கொண்டிருந்தாள். மறுப்பாக தலையசைத்தாள் அவள். சரவணனுக்கு தெரியும், பிரிஸ்கோ என்டர்பிரைசஸ் மிகவும் கட்டுக்கோப்பானது. பின்னே கோஸ்ட் டவுனில் இவ்வளவு பெரிய கம்பெனியாக வளர்ந்திருப்பது சும்மாவா? இங்கு வேலை பார்ப்பவர்களுக்கு மிக உயர்ந்த சம்பளம். இங்கு வேலை பார்க்கும் பெண்கள் மாடல் அழகிகள் போல மிகவும் அழகாயிருப்பார்கள். அவர்களிடம் வழியவே பல பணக்காரர்கள் இங்கு வந்து விடுவார்கள். சரவணா திரும்பி பார்க்க அந்த பெண் மறுக்க நிஷாந்த் அவளை வலுக்கட்டாயமாக காரில் ஏற்ற முயற்சி செய்து கொண்டிருந்தான். சார், என்னை விட்டுடுங்க சார் என்று அழுகையுடனே கெஞ்சினாள். நிஷாந்த் கார் கதவை திறக்க போக
ஏன் அவசரம் என்று கேட்டு காலால் கார் கதவை சாற்றினான் சரவணா. சரவணன் நிஷாந்தை வழிமறிக்கவும் அவன் கொலை வெறியுடன் பார்த்தான். பிரிஸ்கோ என்டர்பிரைசஸை சேர்ந்த யாருமே நிஷாந்தை தடுக்க பார்க்கவில்லை. செக்யூரிட்டி கார்டிலிருந்து அங்கே வேலை செய்யும் எல்லோரும் அவர்களுக்கு இது பழக்கப்பட்ட ஒரு சீன் தான் என்பது போல பார்த்து கொண்டிருந்தார்கள். யாருக்குமே அவனை எதுவுமே செய்ய முடியவில்லை. சரவணன் எந்த பெண்ணை தேடி இங்கு வந்தானோ அதே பெண்ணை இவனும் தினமும் தேடி வருவான். அவள் இவனை பார்க்காமல் இருந்தால் அங்கே இருக்கும் ஏதாவது ஒரு பெண்ணை இப்படி வலுக்கட்டாயமாக இழுத்து கொண்டு போவான். என்னதான் கதறி கெஞ்சினாலும் விடமாட்டான். அவனது ஃபேமிலியான ராணா ஃபேமிலிக்கும் பிரிஸ்கோ என்டர்பிரைசஸுக்கும் ஒரு கனெக்ஷன் இருப்பதினால்தான் அவனுக்கு இத்தனை தைரியம். இவ்வளவு நாளாக யாருமே அவனை எதிர்த்து கேள்வி கேட்டதில்லை. அப்படி இருக்கும்போது இன்று சரவணன் அவனை தடுத்தது அவனது மொத்த ஈகோவையும் தூண்டிவிட்டிருந்தது. டேய், என்ன ஹீரோயிசமா? என் கார்ல பட்ட உன் காலை வெட்டி முதலைக்கு போட்டுருவேன். மரியாதையா இங்க இருந்து போயிடு. எல்லோருக்கும் சரவணன் அவனே அவனது சவக்குழியை தோண்டிக் கொள்வது போல்தான் இருந்தது. எல்லோருக்கும் நிஷாந்தை மட்டும்தானே இதுவரைக்கும் தெரியும், சரவணனை தெரியாதல்லவா? எல்லோரும் அதை சரவணனின் காதுபடவே சொன்னார்கள். அதையெல்லாம் தனது வலது காதால் எடுத்து இல்லை இல்லை காதுக்கே எடுக்காமல் இருந்தான் சரவணன். நிஷாந்தோ கோபத்தில் பற்களை கடித்துக் கொண்டு கையை இறுக்கி பொத்தினான். அதை பார்த்த சரவணன் ஒரு புருவத்தை உயர்த்தி அவனை பார்த்தான். என்ன அடிக்க போறியா என்று கேட்டுவிட்டு கழுத்தில் சொடக்கெடுத்தான். ஐயோ, கண்டிப்பா அவன் சாகத்தான் போறான். தேவையில்லாம நிஷாந்த் கூட மோதுறானே. அவன் மட்டும் இல்ல, அந்த பொண்ணுக்கும் இன்னைக்கு தான் கடைசி நாள். அவளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நிஷாந்த் அவளை இழுத்துட்டு போகும்போது அவன் கிட்ட காப்பாத்த சொல்லி கேட்டிருப்பா. இன்னைக்கு நாம ஒரு நல்ல மர்டர் சீனை பார்க்கலாம் என்று எல்லோரும் உண்மையிலேயே படம் பார்ப்பது போல பார்த்துக் கொண்டிருந்தார்கள். சரவணனுக்கு எல்லாம் கேட்டு வெறுப்பாக இருந்தது. அப்போது நிஷாந்த் என்று சொல்லிவிட்டு பொத்திய கையை மிக வேகமாக சரவணனை நோக்கி வீசினான். அவனது வேகத்தை வைத்தே அவன் எக்ஸ்பீரியன்ஸான ஆள்தான் என சரவணனுக்கு புரிந்துவிட்டது. சரிதான், நிஷாந்த் தனது 12வது வயதிலிருந்தே ரிங் பிராக்டிஸ் எடுத்துக் கொண்டிருக்கிறான். சிட்டியில் இருக்கும் பல பணக்கார பையன்களை விட அதிகமான சண்டை போட்டிருப்பதோடு அதிகமான பெண்களை வேட்டையாடியும் இருக்கிறான். ஆனால் அவனது இத்தனை கால அனுபவம் சரவணனுக்கு முன்னால் எடுபடுமா? நிஷாந்த் அதிவேகத்தில் சரவணனை தாக்க கையை கொண்டு போக சரவணனோ அதையும் விட வேகமாக அதிலிருந்து தப்பினான். அதை பார்த்ததும் நிஷாந்த் லேசாக புன்னகைத்தான். என்ன, நீ ட்ரைனிங் எடுத்துக்கிறியா என்று சரவணனை பார்த்து கேட்டான். சரவணன் 2 புருவத்தையும் உயர்த்தி தோளை குலுக்கினான். உன் அப்பா யாரு என்று நிஷாந்திடம் கேட்டான் சரவணன். அதை கேட்டதுமே காமெடியை கேட்டது போல சிரித்தான் நிஷாந்த். என் அப்பா யாருன்னு தெரியாம தான் என்கிட்ட வந்து மோதிக்கிட்டு இருக்கியா நீ, முட்டா பயலே என்றான். அவன் பேசும்போது கங்காரு போல துள்ளிக்கொண்டே இருந்தான். சரவணனுக்கு அதை பார்க்கும்போது வினோதமாக இருந்தது. யாருதாண்டா நீ என்று கேட்ட நிஷாந்த் யாருமே எதிர்பார்த்திருக்காத நேரத்தில் சரவணனை நோக்கி ஒரு குத்தை வீசினான். இது முன்னாடியை விட வேகமாக இருந்தது. அதே நேரத்தில் சரவணனும் தனது கையை இறுக்க பொத்தி அவனது அடியை தடுத்தான். 2 கையும் ஒன்றுடன் ஒன்று ஒட்டி இருந்தது. நிஷாந்துக்கு இந்த அட்டாக் அதிர்ச்சியை கொடுத்தது. சுற்றி இருந்த எல்லோரும் கூட ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தார்கள். மார்ஷல் ஆர்ட்ஸ் கத்துக்கிட்டு இருக்கியா என்று சரவணனை பார்த்து கேட்டான் நிஷாந்த். சரவணனுக்கும் நிஷாந்த் திறமையானவன் தான் என்று புரிந்துவிட்டது. அவனுக்கு தெரிந்த பாக்சர்களை விட கொஞ்சம் வித்தியாசமாக தெரிந்தான். அந்த நேரத்தில் அங்கே காரில் வந்திறங்கினாள் ஜோய். அவள் அப்போதுதான் வேலன் குடும்பத்து விருந்தை முடித்துக் கொண்டு வந்திருந்தாள். அவள் நேராக பிரிஸ்கோ என்டர்பிரைசஸுக்கு தான் வந்தாள். அவள் உள்ளே நுழையும் போதே கண்ட காட்சியில் உறைந்து போனாள். சில கணத்துக்கு சரவணனையே பார்த்து கொண்டிருந்தாள். ஆனால் அவனிடம் எதையும் கேட்கவில்லை. அவளுக்கு அவன் எதுக்காக இங்கே வந்தான் என்ற கேள்வியும் எழவில்லை. அவனுக்கு வம்பு பண்ண நேரம் காலம் இடமெல்லாம் அவசியமா என்ன என்று யோசித்தாள். ஆனால் அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது என்னவென்றால் அவன் இப்போது போய் நிஷாந்திடம் வம்பிழுத்துக் கொண்டிருப்பதுதான். நிஷாந்த் அவளிடமும் தன் விளையாட்டை காட்ட நினைத்த ஒருத்தன் தான். அது மட்டுமல்லாமல் அவன் பீனிக்ஸ் ஃபேமிலியையும் மிரட்டக்கூடிய ஒருத்தன். 1 வருடத்திற்கு முன்பு பீனிக்ஸ் குடும்பத்தின் புதிய அசிஸ்டன்ட் தனது ஆபீஸ் பொறுப்பை எடுத்திருந்தான். ஆனால் அந்த ராத்திரியை தூக்கு போட்டு செத்திருந்தான். காரணம் தேடி பார்க்கும்போது நிஷாந்த் லிஸ்டில் இருக்காதது தெரிய வந்தது. அதற்கு பிறகுதான்
ஜோய் அந்த பொறுப்பை எடுத்தாள். அன்றிலிருந்து அவளது பெர்ஃபார்மன்ஸ் மிகவும் சிறப்பாக இருந்திருக்கிறது. அடுத்த ஃபேமிலி வாரிசுகளை அவளது ரெக்கார்ட்ஸ் நன்றாக இருந்திருக்கிறது. டாப் புளோரில் இருக்கும் பிரிஸ்கோ என்டர்பிரைஸ் ஆபீஸில் இருந்த சோஃபாவில் ஒரு அழகான பெண் உட்கார்ந்து கொண்டிருந்தாள். அப்போது ஆபீஸ் கதவை தட்டிக்கொண்டு உள்ளே வந்தார் ஒருத்தர். அவர், இந்த தடவை நீங்க ஒரு நல்ல வேலையை பண்ணிருக்கீங்க. சரவணன் பீனிக்ஸ் குடும்பம், வேலன் குடும்பம் இது ரெண்டுக்குமே வாரிசா இருப்பான்னு சொல்லி நான் எதிர்பார்த்திருக்கல. ஒரு பக்கம் நம்ம வேலன் குடும்பத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்காம இருந்தது அவங்களுக்கு கொஞ்சம் நசுக்கி இருக்கும். கூடவே அது சரவணனையும் பாதிச்சிருக்கும் என்று சொன்னார். அவர்தான் பிரிஸ்கோ என்டர்பிரைஸின் லீடர். அவர் இதுவரைக்கும் சரவணனை சந்தித்ததில்லைதான். ஆனால் அவன் ஹேண்டில் பண்ண கொஞ்சம் கஷ்டமான ஆள் என்று மட்டும் தெரிந்து வைத்திருந்தார். அவர் சொன்னதுக்கு அந்த பெண் எந்த ஒரு பதிலும் சொல்லவில்லை. அவளுக்கு ஒரு விஷயம் மற்றும் நன்றாக தெரியும். அதாவது அவள் வேலன் ஃபேமிலிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்தாலும் சரி, கொடுக்காவிட்டாலும் சரி, அது சரவணனுக்கு பண்ணும் உதவிதான். அவளால் அவனை எதிர்த்து போக முடியாது. சார், மிஸ் பிராங்க்லின் வந்துட்டு இருக்காங்க என்று அசிஸ்டன்ட் லீடரை பார்த்து சொல்லிவிட்டு அந்த பெண்ணின் அருகே வந்தான். அவளது காதில் குனிந்து, மேடம், இன்னைக்கு அவன் உங்களை தேடி வந்துட்டான். நாம கூடிய சீக்கிரமே ராணா ஃபேமிலியை பார்த்து பேசுறதுதான் சரி. இல்லன்னா அவன் டெய்லி கம்பெனிக்கு வருவான். அது கம்பெனிக்கு தான் நல்லதில்ல என்று சொன்னான். அதை கேட்டதும் அந்த பெண் லேசாக தலையை ஆட்டினாள். பின் மெதுவாக எழுந்து ஜன்னலுக்கு பக்கத்தில் போய் நின்றாள். பில்டிங் மிக உயரமாக இருந்ததால் அவளால் கீழே இருப்பது யார் என்று தெளிவாக பார்க்க முடியாதுதான். ஆனால் அங்கே இருந்த ஒரு பரிச்சயமான முகத்தை இலகுவாக பார்க்க முடிந்தது. அவளுக்கு சரவணன் எதற்கு இப்போது நிஷாந்துடன் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறான் என்று யோசனையாக இருந்தது. கூடவே அதை பார்த்து அவளது இதயம் மிக வேகமாக துடிக்க ஆரம்பித்திருந்தது. கீழே சரவணனும் நிஷாந்தும் சண்டை போட்டுக் கொண்டிருந்தார்கள். சரவணன் அவனது முழு பலத்தையும் யூஸ் செய்யவில்லை. இப்பொழுதைக்கு அந்த பெண்ணை இந்த நிலையிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் அவனது நோக்கமாக இருந்தது. நிஷாந்துக்கு சரவணனும் ஒரு நல்ல ஃபைட்டர் என்பது தெரிந்தது. நீ அவளுக்காக என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. ஆனா நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லட்டுமா? இப்ப நானே விட்டா கூட அவ போக மாட்டான் என்று சொல்லிக் கொண்டே நிஷாந்த் அந்த ரிசப்ஷனிஸ்டை பார்த்தான். அவள் ஆங்காங்கே ரத்தம் வழியும் காயத்துடன் அவனை பயத்துடன் பார்த்தாள். பின் நிஷாந்த் சரவணனை பார்த்தான். உண்மையிலே நீ நல்லதா சண்டை போடுற. பேசாம எனக்காக வேலை செய்ய. உனக்கு நான் வருஷத்துக்கு $1,50,000 சம்பளம் தரனே. அவன் சொன்ன அமௌண்ட் கோஸ்ட் டவுனில் மிக அதிகமான ஒரு தொகைதான். ஆனால் சரவணனுக்கே சம்பளமா? சரவணன் அவனை கொஞ்சம் கூட அலட்டிக் கொள்ளவில்லை. அவனை அலட்சியமாக ஒரு பார்வை பார்த்துவிட்டு அந்த பெண்ணை தூக்கிவிட போனான். ஆனால் அந்த பெண்ணுக்கு இப்போது அவனிடம் கையை கொடுக்க கூட பயமாக இருந்தது. நிஷாந்த் மோதி ஜெயிக்கக்கூடிய ஒரு ஆள் இல்லை என்பதை அவள் உணர்ந்து விட்டாள். அவளை காப்பாற்ற போய் சரவணனுக்கு ஏதேனும் ஆகினால் அவளால் மன்னிக்க முடியாமல் போகும் என்று நினைத்தாள். அதனால் அவள், நீங்க இங்கிருந்து போயிடுங்க என்றாள். அவள் இதுதான் தனது விதி என்று ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்தாள். அவள் சொன்னதை சரவணன் காதில் வாங்கிக் கொள்ளவில்லை. நீங்க முதல்ல எழுந்திருங்க என்று சொல்லிவிட்டு மீண்டும் கையை நீட்டினான். அந்த பெண் நிமிர்ந்து வானை பார்த்தாள். அவனது கண்ணில் இருந்து உறுதி அவளுக்குள் ஏதோ ஒரு உத்வேகத்தை கொடுக்க அவள் கையை நீட்டினாள். அதை பார்த்ததும் சுற்றி இருந்த எல்லோருக்கும் தான் பெரும் ஆச்சரியமாக இருந்தது. இதுவரைக்கும் நிஷாந்தின் பிடியிலிருந்து இந்த அளவுக்காவது விலகி வந்திருக்கும் ஒருத்தி அவள்தான். அவனால் இதற்கு முன்னாடி காயப்பட்ட சில பெண்கள் என்று காப்பாற்ற வந்திருக்கும் இவன் அன்றே வந்திருக்க கூடாதா என ஏங்கினார்கள். அந்த பெண் எழுந்து கொள்ள சரவணன் அவளது உடலை ஒழுங்காக மறைத்துக் கொள்ள தனது ஓவர் கோட்டை கொடுத்தான். பின் திரும்பி நிஷாந்தை பார்த்தான். நான் யாருன்னு கேட்டல, பேரு சரவணன். எப்ப வேணாலும் நீ என்ன பார்க்க வரலாம் என்று சொன்னான். நிஷாந்திற்கு சரவணன் சும்மா திமிரில் ஆடவில்லை என்பது புரிந்தது. அவனிடம் பவர் இருப்பதால் தான் இப்படி செய்து கொண்டிருக்கிறான் என்பதை புத்திசாலித்தனமாக புரிந்து கொண்டான். ஆனாலும் அவனால் அவனை அப்படியே விட மனமில்லை. எப்படி இருந்தாலும் நான் தாண்டா உன்னை கொல்லுவேன் மிக கோபத்துடன் சொல்லிவிட்டு உடனே காரில் ஏறி உட்கார்ந்தான். அவனது காரில் அவனுக்கு 2 பாடிகார்ட்ஸ் இருந்தார்கள். ஒருத்தன் காரை டிரைவ் செய்து கொண்டிருந்தான். அடுத்தவன் நல்ல வாகான உடலை கொண்ட ஒருத்தன். 2 பாடிகார்டு இருந்தாலும் கூட யாரிடமும் கன் இருக்கவில்லை. இப்போது அவனுக்கு இது ஒரு மைனஸாக தெரிந்தது. நிஷாந்தின் முகம் கோபத்தில் சிவந்து போயிருந்தது. பாஸ், எதுக்கு நீங்க வேணும்னே தோத்தீங்க
என்று கேட்டான். அட நீ வேற சும்மாறா என்பதுதான் நிஷாந்தின் மைண்ட் வைஸாக இருந்தது. அவன் அவனது முழு பலத்தையும் யூஸ் பண்ணினான் தான். ஆனால் அவனால் சரவணனுக்கு ஈடு கொடுக்க முடியவில்லை. அவன் இதுவரைக்கும் ரிங்கில் சந்தித்த யாரையும் போல சரவணன் இருக்கவில்லை. அவனுக்குள் பெரும் பலம் இருப்பது தெரிந்தது. அதனால்தான் தனியாக மாட்டிச் சாவதை விட ஏதாவது பிளான் பண்ணி மடக்குவோம் என நினைத்து உடனே வந்துவிட்டான். இதை அவனால் அவனது பாடிகார்டிடம் சொல்ல முடியவில்லை. அதனால் கையில் இருக்கும் காப்பை திருகிவிட்டு, அதுவா, மேல இருந்து என் டார்லிங் பாத்துட்டு இருந்தார், அதனாலதான் அமைதியா வந்துட்டேன் என்று சொல்லி சமாளித்து விட்டான். ஆனால் அவனது விளக்கத்தை கேட்டதும் தான் பாடிகார்டுக்கு இன்னும் சந்தேகம் வந்ததே. ஆனாலும் பாஸ், அவங்களுக்கு அவ்வளவு தூரத்துல இருந்து பாக்கும்போது ஒன்னும் தெளிவா தெரியாதே. அப்படியே தெரிஞ்சாலும் கூட நீங்க அவன் அடிச்சு துவம்சம் செஞ்சிருந்தா உங்களுக்கு தானே கெத்து என்று கேட்டான். அவன் சொன்னதை கேட்டதும் நிஷாந்துக்கு இன்னும் கோபம் வந்தது. உடனே டிரைவரை பார்த்து, ஏய் வண்டியை நிறுத்து, இவனை முதல்ல இறங்க சொல்லு என்று சொன்னான். அதை கேட்டதும் உடனே காரை நிறுத்தினான் டிரைவர். மத்த பாடிகார்டும் பக்குவமாக காரை விட்டு இறங்கினான். பின் நிஷாந்தை பார்த்து, பாஸ், ஏன் பாஸ் முன்னாடியே இறங்கி எனக்கு போய் டின்னர் ரெடி பண்ண சொல்றீங்களா என்று கேட்டான். அதை கேட்டதும் நிஷாந்திற்கு அவனை கொல்லும் அளவிற்கு கோபம் வந்தது. டிரைவரை பார்த்து, வண்டியை எடுடா என்று கத்தினான். சிறிது தூரம் செல்லவும், பரவாயில்ல விடுங்க சார், அவனுக்கு வாய் கொஞ்சம் ஜாஸ்தி தான். ஆனா அவன மாதிரி ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் வீரனை நான் பார்த்ததே இல்ல. அவன் பிராக்டிஸ் எடுத்த அகாடமியில கூட அவன் தான் டாப். ஆனா அவன் டாப்பா இருக்கிறத வச்சே அவனோட மாஸ்டர் அவனை வம்பு எடுத்துக்கிட்டே இருப்பாராம். அவனும் அதுல கோபப்பட்டு ஒரு தடவை ரிங்குக்குள்ள வச்சு மாஸ்டரை அடிச்சே கொண்டு இருக்கான். அந்த அளவுக்கு டேலண்டானவன் என்று சொன்னான். சொன்னதும் தான் அவனுக்கு ஒரு விஷயம் புரிய உடனே மறுபடியும், ஆனா என்னதான் இருந்தாலும் அவனுக்கும் உங்களுக்கும் நிறைய கேப் இருக்கு. அவனால உங்க அளவுக்கு வர முடியாது என்று சொன்னான். அந்த சில நொடிகளில் தனது உயிர் போய் வந்ததை உணர்ந்தான் அவன். நிஷாந்தோ எல்லாத்தையும் கேட்டுவிட்டு அமைதியாக இருந்தான். வீட்டிற்கு போகும் வரை ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அவன் காரை விட்டு இறங்கி வேகமாக நடந்தான். அப்போது அவனுக்கு முன்னால் ஒருத்தர் வந்து நின்றார். அவர் முழுதாக வெள்ளை டிரெஸ் போட்டிருந்தார். கார்த்திக், இன்னைக்கு ஒருத்தனை நான் மீட் பண்ணேன். அவனுக்கு ஸ்கெட்ச் போட நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும் என்று சொன்னான். சார் நானா? ஏன் சார் உங்களால ஹேண்டில் பண்ண முடியாம இருக்கா? ஆமா, அவன் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கான் என்று கடுப்புடன் சொன்னார். அதை கேட்டதும் தலையை ஆட்டினான் கார்த்திக் என்பவர். சரி சார், அவன் உங்களை அட்டாக் பண்ணும்போது நீங்க ஏதாவது கவனிச்சீங்களா? ரொம்ப வேகமா இருந்தான். அவனோட பவர் என்னோடதை விட அதிகமா தான் இருந்துச்சு. கூடவே ஒரு சிப்பாயோட மூவ் போல இருந்துச்சு அவனோட மூவ் எல்லாமே என்று நடந்ததை நினைத்து பார்த்து கொண்டே சொன்னான் நிஷாந்த். சார், அப்படி சொன்னா இப்ப புதுசா யாரையாவது மிலிட்டரி பேஸ்க்கு எடுத்தாங்களான்னு விசாரிச்சு பார்க்கணும் என்று சொன்னார் கார்த்திக். காலையில்தான் கார்த்திக்கிற்கு ஒரு விஷயம் தெரிய வந்தது. அதாவது மிலிட்டரி ரீஜன் ஒரு ஆளை பிடித்து விசாரிக்க பார்த்திருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஜயன் அந்த இடத்திற்கு வந்து அந்த ஆளுக்காக பேசியிருக்கிறார். கார்த்திக்கிற்கு சயனை பற்றி தெரியும். ஆனால் ஜயனிடம் தனக்காக பேசும்படி சொல்லும் அளவிற்கு அந்த விசாரிக்கப்பட்ட ஆள் யாராக இருக்கும் என்றுதான் யோசித்துக் கொண்டிருந்தார். கூடவே ஜயனுக்கு கார் ஆக்சிடென்ட் ஒன்று நடந்ததாக சொல்லப்பட்டுக் கொண்டிருந்தது. சரி, அங்க இருக்கிற ஆளுங்களை வச்சு நான் என்னன்னு விசாரிக்கிறேன் என்று சொன்னான் நிஷாந்த். சரவணன் நிஷாந்தை அடித்து விரட்டியதற்கு யாருமே அவனை பாராட்ட வரவும் இல்லை, நன்றி சொல்லவும் இல்லை. அந்த நேரத்தில் அங்கே வந்த மேனேஜர் முன்னால் இருந்த இன்னும் ரிசப்ஷனிஸ்டின் காதில் ஏதோ சொன்னார். அதை கேட்டதும் அவள் அவரை ஷாக்குடன் பார்த்தாள். பின் மெதுவாக நடந்து காயப்பட்ட பெண்ணுக்கு முன்னால் வந்தாள். யாழினி, இது மேனேஜர் கொடுத்தது. இந்த கார்டுல 15,000 இருக்கு. இது உன்னோட மெடிக்கல் செலவுக்கு வச்சுக்கோ. உன்னோட ரெசிக்னேஷன் லெட்டரை ரெடி பண்ணி நாளைக்கு மெயில் பண்ணி விடுறோம் என்று சொல்லிவிட்டு அவளது கையில் ஒரு கார்டை கொடுத்துவிட்டு திரும்பியும் பார்க்காமல் சென்றாள் அந்த பெண். அவளுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் அது. முடியாதென்றால் இதே நிலைதான் அவளுக்கும் என்று பயந்தாள் அவள். யாழினி அதை கேட்டதும் அழத் தொடங்கினாள். அவள் மிகவும் கஷ்டப்பட்டுதான் இந்த வேலைக்கு சேர்ந்திருந்தாள். பிரிஸ்கோ என்டர்பிரைஸில் வேலைக்கு சேருவது சிவில் சர்வீஸில் சேருவதை விட கஷ்டமாக இருந்தது. அப்படி இருக்கும்போது இனிமே அவளுக்கு இந்த வேலை இனி இல்லை என்று நினைக்கும் போது கஷ்டமாக இருந்தது. கூடவே ராணா ஃபேமிலியை தாண்டி யாரும் அவளுக்கு உதவி செய்யவும் முன்வரமாட்டார்கள். உங்களை நான் முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகட்டுமா என்று கேட்டான் சரவணன். அதை கேட்டதும் யாழினி அவனை பார்த்தாள். அவள் கண்கள் மழைக்கால குளம் போல நிரம்பி போயிருந்தது.
அவளுக்கு தெரியும் எப்படியும் நிஷாந்தின் நாட்கள் அடுத்து அவளை தேடி ஹாஸ்பிட்டலுக்கு தான் போவார்கள் என்று. அதனால் அவள் சரவணனிடம் இல்ல வேண்டாம் நான் பாத்துக்கிறேன் என்று சொன்னாள். அதை கேட்டதும் சரவணன் அவளை அப்படியே விட்டு விட்டு செல்லாமல், சரி ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டாம்னா பரவாயில்ல, என் கூட வாங்க, நான் உங்களை பார்க்க டாக்டர் வர சொல்றேன் என்றான். பிரிஸ்கோ என்டர்பிரைஸ் லேசாக டீல் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி இல்லை. இப்போது யாழினிக்கு போக ஒரு இடம் இல்லை. கூடவே அவளுக்கு இப்போது உதவியும் தேவை. அப்படி இருக்கும்போது அவளுக்கு உதவியும் செய்துவிட்டு தனக்கான உதவியையும் எடுத்துக்கொள்வோம் என்று யோசித்தான் சரவணன். அவள் பிரிஸ்கோ என்டர்பிரைஸ் ஸ்டாஃப் என்பதால் அவளுக்கு அவர்கள் என்னதான் ரகசியமாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என தெரிந்திருக்கும் என்று யோசித்தான். கூடவே மித்ராவை போல் இருக்கும் அந்த பெண் யார் என்றும் அவனுக்கு தெரிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தது. அவள் இங்கேதான் வேலை பார்க்கிறாளா இல்லை ஏதேனும் தேவைக்காக வந்தாளா என கேட்க நினைத்தான். யோசித்துக் கொண்டே ஒரு டாக்ஸியை கூப்பிட்டான் சரவணன். யுவஸ்ரீ இப்போது மறுக்கவில்லை. மெரின் ரிசார்ட்டுக்கு போங்க என்று வழியை சொன்னான். யாழினி இப்போது மறுக்கவில்லை என்று வழியை சொன்னான். யாழினி ஏதோ பிரம்மையில் இருப்பது போல இருந்தாள். எல்லாம் அடுத்தடுத்து கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்காத விதத்தில் நடந்து கொண்டிருந்தது. அது எதையும் அவள் இன்னும் ப்ராசஸ் பண்ணி முடித்திருக்கவில்லை. கையில் சிகரெட் பட்டதிலிருந்து இப்போது டாக்ஸியில் போய்க் கொண்டிருப்பது வரை அவளுக்கு எல்லாம் பிரம்மையாகத்தான் இருந்தது. சரவணன் அவளை திரும்பி பார்த்தான். அவனுக்கு பிரிஸ்கோ என்டர்பிரைசஸ் என்ன கம்பெனியா இல்ல ஏர்லைன்ஸா? எல்லா பொண்ணுங்களும் ஹேர் ஹோஸ்டஸ் போல் இருக்கார்களே என எல்லோரும் சொல்வது சரியாகத்தான் தெரிந்தது. அதே நேரம் அவளை மனதிற்குள் தாரிகாவின் உருவம் வந்தது. லேசாக புன்னகைத்துவிட்டு, சரிதான், 1000 பொண்ணுங்க வந்தாலும் அவ ஒருத்திக்கு ஈடாகுமா என்று கேட்டுக்கொண்டான். அப்போது அவனுக்கு பிரிஸ்கோ என்டர்பிரைசஸ் வைத்து ஜோவை கண்டது ஞாபகத்திற்கு வந்தது. அவ எதுக்காக வந்திருப்பா என்று யோசித்தான். சரவணன் ஒரு பெண்ணை கூட்டிக் கொண்டு வந்திருப்பதை பார்த்த பிறகு கொஞ்சம் யோசனையாகத்தான் இருந்தது. ஆனால் அவள் இருந்த கோலத்தை வைத்து பார்க்கும்போது ஏதோ பிரச்சனையிலிருந்து காப்பாற்றி கூட்டி வந்திருக்கிறான் போல என்று புரிந்து கொண்டாள். என்னாச்சு இவங்களுக்கு என்று கேட்டுக்கொண்டே யுவஸ்ரீயின் கையை பிடித்துக் கொண்டாள். அவ காயத்துக்கு மருந்து போட்டுக்கிட்டு டாக்டர் வர சொல்லு என்றான். சரியன் அபிநயா அவளை ரூமுக்குள் கூட்டிக் கொண்டு போனாள். பயப்படாதீங்க, இங்க நீங்க சேஃபா இருக்கலாம் என்று சொன்னாள். யாழினிக்கு முன்னாடியே மரைன் ரிசார்ட் பற்றி தெரியும். ஆனால் அவள் சரவணன் அங்கே இருந்து வரும் ஒருத்தனாக இருப்பான் என்று அவள் நினைத்திருக்கவில்லை. அப்படியே இருந்தாலும் அவன் ராணா ஃபேமிலியை எதிர்க்க சக்தி உள்ளவனா என கேட்டால் இல்லை என்றுதான் நினைத்தாள். அபி மருந்து போட்டுவிட்டு சரவணனை உள்ளே வரச் சொன்னாள். அவனை பார்த்ததும் யாழினியின் கண்களில் சங்கடம், நன்றியுணர்வு இரண்டுமே தெரிந்தது. நீங்க எதுக்கு கம்பெனிக்கு வந்தீங்க என்று அவனை பார்த்து கேட்டாள். நான் ஒருத்தங்களை பார்க்கலான்னு வந்தேன் என்று சொன்னான். பின் அவனே, எனக்கு முன்னாடி ரெட் கலர் ட்ரெஸ்ல ஒரு பொண்ணு போனாங்க, பாத்தீங்களா? கிட்டத்தட்ட என் வயசு போலதான் இருக்கும். அதை கேட்டதும் அதிர்ந்த யாழினி, உங்களுக்கு 6ஆம் இடம் தெரியுமா என்று கேட்டாள்.